ஹல்லேலூயா. ஏசாயா 41 அதிகாரம் 13வது வசனம். கர்த்தர் நமக்கு சபையில் கொடுத்த வாக்குத்தத்தம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆமென். இந்த வாக்குத்தத்தத்தை பண்ண தேவன் அவர் உண்மையுள்ளவர். ஆமென். அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் துணை நின்று நமக்கு யுத்தத்தை பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் துணை நின்று நமக்கு அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் துணை நின்று நம்முடைய ஆத்மா பாவத்தில் விழுது போகாதபடிக்கு அவர் நம்மை காத்துக்கொள்கிறார். ஆமென். அவர் நமக்காய் துணை நின்று ஊழியத்தில் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இதை நாங்கள் நினைத்து இந்த வாக்குத்தத்தத்தை பாடலாய் பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லோருமாய் கைகளை தட்டி இந்த பாடலை பாடுவோம். வலக்கரம் பிரித்தே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். 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 இஸ்ரவேலின் பரிசுத்தரே, கோடி கோடி நன்றி ஐயா. இஸ்ரவேலின் பரிசுத்தரே, கோடி கோடி நன்றி ஐயா. வலக்கரம் பிரித்தே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். வலக்கரம் பிரித்தே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பலமுள்ளவனுக்கும் பலவற்றவருக்கும் உதவி செய்வதே லேசானது. பலமுள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் உதவி செய்வதே லேசானது. எனக்கு துணை நின்று என் யுத்தங்களை நடத்திட, எனக்கு துணை நின்று என் யுத்தங்களை நடத்திட. மறுபடியும் எனக்கு துணை நின்று என் யுத்தங்களை நடத்திட, எனக்கு துணை நின்று என் யுத்தங்களை நடத்திட. என்னோடு இருப்பவர் என் தேவனாகிய கர்த்தரே, என்னோடு இருப்பவர் என் தேவனாகிய கர்த்தரே. ஆகையால் களி கூர்ந்து துதிப்பேன், கர்த்தருக்கு மகிழ்வேன், உம்மில் மேன்மை பாராட்டுவேன். சொல்லுவோம். களி கூர்ந்து துதிப்பேன், கர்த்தருக்கு மகிழ்வேன், உம்மில் மேன்மை பாராட்டுவேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, கோடி கோடி நன்றி ஐயா. இஸ்ரவேலின் பரிசுத்தரே, கோடி கோடி நன்றி. வலக்கரம் பிரித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். வலக்கரம் பிரித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். மகத்துவமுள்ளவர் அதிசயம் செய்பவர், உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. மகத்துவமுள்ளவர் அதிசயம் செய்பவர், உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. எனக்கு துணை செய்து என்னை தேற்றிடும் கர்த்தரே, எனக்கு துணை செய்து என்னை தேற்றிடும் கர்த்தரே. அனுகூல அடையாளத்தை செய்யும் தேவன் நீர் ஒருவரே. அனுகூல அடையாளத்தை செய்யும் தேவன் நீர் ஒருவரே. கைகளை தட்டி பாடுவோம். களி கூர்ந்து துதிப்பேன், கர்த்தருக்குள் மகிழ்வேன், மேன்மை பாராட்டுவேன். சொல்லுவோம். களி கூர்ந்து துதிப்பேன், கர்த்தருக்குள் மகிழ்வேன், மேன்மை பாராட்டுவேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி சொல்லுவோம். இஸ்ரவேலின் பரிசுத்தரே,
வீராதவன் எகிர வீராதவன் நம்பிக்கையின் கண்மலையானவர் அடைக்கலமானவர் எகிர வீராதவர் நம்பிக்கையின் கல்மலையா அடைக்கலமானவர் எகிர வீராதவர் நம்பிக்கையின் கண்மலையானவர் சொல்லுவோம் அடைக்கலமானவர் எகிர வீராதவர் நம்பிக்கையின் கண்மலையானவர் எனக்கு துணையாயிருந்து என் ஆத்துமாவை காத்திட எனக்கு துணையாயிருந்து என் ஆத்துமாவை காத்திட கால் சறுக்கும் நேரத்தில் உம் கிருபையை தாங்குமே கால் சறுக்கும் நேரத்தில் உம் கிருபையை தாங்குமே ஆகையால் களிகூர்ந்து துதிப்பேன் கர்த்தருக்குள் மகிழ்வேன் மேன்மை பாராட்டு சொல்லுவோம் களிகூர்ந்து துதிப்பேன் கர்த்தருக்குள் மகிழ்வேன் மேன்மை பாராட்டுவேன் இஸ்ரவேலின் பரிசுத்தரே கோடி கோடி நன்றி ஐயா இஸ்ரவேலின் பரிசுத்தரே கோடி கோடி நன்றி பலக்கரம் பிரித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் பலக்கரம் பிரித்து பயப்படாதே நான் உனக்கு துணை இஸ்ரவேலின் பரிசுத்தரே கோடி கோடி நன்றி ஐயா இஸ்ரவேலின் பரிசுத்தரே கோடி கோடி நன்றி பலக்கரம் பிரித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் பலக்கரம் பிரித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஜீவனுள்ளோரையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதி சொல்லுவோம் ஜீவனுள்ளோரையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கும் ஜீவனுள்ளோரையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதி ஜீவனுள்ளோரையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதி எனக்கு துணையா நின்று தேவ ஊழியம் நிறைவேற்ற எனக்கு துணையா நின்று என் ஊழியம் நிறைவேற்ற தீமையானத்திற்கும் காப்பாற்றி தமது ராஜ்யம் சேர்ப்பனே தீமையானத்திற்கும் பரமராஜ்யம் சேர்ப்பனே அல்லேலூயா களிகூர்ந்து துதிப்பேன் கர்த்தருக்குள் மகிழ்வேன் மேன்மை பாராட்டுவேன் வருவோம் களிகூர்ந்து துதிப்பேன் கர்த்தருக்குள் மகிழ்வேன் மேன்மை பாராட்டுவேன் இஸ்ரவேலின் பரிசுத்தரே கோடி கோடி நன்றி ஐயா இஸ்ரவேலின் பரிசுத்தரே கோடி கோடி நன்றி இஸ்ரவேலின் பரிசுத்தரே கோடி கோடி நன்றி ஐயா இஸ்ரவேலின் பரிசுத்தரே கோடி கோடி நன்றி பலக்கரம் பிரித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் பலக்கரம் பிரித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் இஸ்ரவேலின் பரிசுத்தரே கோடி கோடி நன்றி ஐயா இஸ்ரவேலின் பரிசுத்தரே கோடி கோடி அல்லேலூயா அல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து தேவனை துதிப்போம் அவரை உயர்த்துவோம் அவரை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவர் நீர் பெரிய தேவன் அதற்காக துதிக்கிறோம் நீரே வல்லமை உள்ள தேவன் அதற்காக துதிக்கிறோம் நீரே வாக்குத்தத்தம் செய்யும் போது இது வாக்குத்தத்தம் நிறைவேற்ற தேவனாயிருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய வாழ்க்கை எங்களுக்காக கிருபை தந்தீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம்
பலனை எங்களுக்காக கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் என் துணையா இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் என் கண்மலையும் கோட்டையுமா இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் ரட்சண கொம்புமா இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய ஊழியத்தில் நமக்கு ஜெயத்தை தருகிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இது அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சபையில் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆத்துமாக்களை சபையில கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் துதிக்கிறேன் பிதாவே, ஆமென். யாராவது ஒருவர் சத்தமாய் தேவனை நன்றி சொல்லி துதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். ஆமென். 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 சபையிலிருந்து இன்னும் ஒருவர் யாராவது சத்தமாய் தேவனை நன்றி சொல்லி துதிப்போம். ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டு. ஆமென். யாரை இதை விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி இது காட்டுங்க. இந்த ஆண்டு தேவன் நமக்கு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொன்ன தேவன் இந்த ஆண்டை நமக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆமென். அவர் வானத்தின் பலகினையை திறந்து இடம் கொள்ள ஆசீதனை நமக்கு தருவார். ஆமென். நஷ்டப்பட்டு இறந்து போனதெல்லாம் இந்த ஆண்டு நமக்கு 2 மடங்காய் தருவார். ஆமென். இதை நாங்கள் நினைத்து இந்த பாடலை பாடி தேவனை துதிப்போம். காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன் இந்த ஆண்டு என் முன்னே போவார். காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன் இந்த ஆண்டு என் முன்னே போவார். காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன் இந்த ஆண்டு என் முன்னே போவார். காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன் இந்த ஆண்டு என் முன்னே போவார். காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டு அற்புதங்கள் செய்வார். காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டு அற்புதங்கள் செய்வார். சொல்லுவோம். இந்த ஆண்டே கிருபையின் ஆண்டு, அவரே யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டே மகிமையின் ஆண்டு,
வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். சொல்லுவோம், இந்த ஆண்டு கிருபை ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமை ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். கண்மலையை தடாகமாய் மாற்றி கற்பாரி நீருற்றாக செய்வார். உன் கண்மலையை தடாகமாய் மாற்றி கற்பாரி நீருற்றாக செய்வார். அறிந்து போன ஒரு வழிக்கு பதிலாய் 7 வழியை இந்த ஆண்டு திறப்பார். ஓ, அறிந்து போன ஒரு வழிக்கு பதிலாய் 7 வழியை இந்த ஆண்டு திறப்பார். தட்டி சொல்லுவோம், கிருபை ஆண்டு, அவரே யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமை ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். இந்த ஆண்டு கிருபை ஆண்டு, அவரே யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமை ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். வானத்தின் பலகனியை திறந்து இளம்புள்ள ஆசிரனை தருவார். வானத்தின் பலகனியை திறந்து இளம்புள்ள ஆசிரனை தருவார். அமுக்கி குடுக்கி சரிந்து விட செய்து களஞ்சியங்கள் நிரம்பி வழிய செய்வார். அமுக்கி குடுக்கி சரிந்து விட செய்து களஞ்சியங்கள் இறந்து வழிய செய்வார். ஆமென் சொல்லுவோம், ஆண்டே கிருபை ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமை ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க இந்த ஆண்டு. இந்த ஆண்டு கிருபை ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமை ஆண்டு, வாக்குத்தத்தம் காரியத்தை வாய்க்க பண்ண தேவன், காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன். இந்த ஆண்டு என் முன்னே போவார். காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன், இந்த ஆண்டு என் முன்னே போவார். காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டு அற்புதங்கள் செய்வார். காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டு அற்புதங்கள் செய்வார். இந்த ஆண்டு கிருபை ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமை ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். இந்த ஆண்டு கிருபை ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமை ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். தாமதங்கள் துரிதமாக மாறி அற்புதங்கள் கையில் சேர செய்வார். உன் தாமதங்கள் துரிதமாக மாறி அற்புதங்கள் கையில் சேர செய்வார். கஷ்டப்பட்டு இழந்து போனதெல்லாம் இந்த ஆண்டு 2 மகன் தருவார். கஷ்டப்பட்டு இழந்து போனதெல்லாம் இந்த நாளில் 2 மகன் தருவார். இந்த ஆண்டு கிருபை ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். சொல்லுவோம், இந்த ஆண்டு மகிமை ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். இந்த ஆண்டு கிருபை ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமை ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன். இந்த ஆண்டு என் முன்னே போவார். காரியத்தை வாய்க்க பண்ணும் தேவன். இந்த ஆண்டு என் முன்னே போவார். காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டு அற்புதங்கள் செய்வார். தோடலான தோண்டுவதே எல்லாம் இந்த ஆண்டு அற்புதத்தை செய்வார். இந்த ஆண்டு கிருபை ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமை ஆண்டு, வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். சொல்லுவோம், இந்த ஆண்டு கிருபை ஆண்டு, அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமை ஆண்டு,
வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். தாமதங்கள் துரிதமாக மாறி அற்புதங்கள் கையில் சேர செய்வார். சொல்லுவோம், தாமதங்கள் துரிதமாக மாறி அற்புதங்கள் கையில் சேர செய்வார். கஷ்டப்பட்டு இருந்து போனதெல்லாம் இந்த ஆண்டு இருந்து மடங்கு தருவார். நஷ்டப்பட்டு இருந்து போனதெல்லாம் இந்த நாள் இருந்து மகள் தருவார். கைகளை தட்டி ஆண்டே கிருபை ஆண்டு அவரின் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டே மகிமை ஆண்டு வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். இந்த ஆண்டே கிருபை ஆண்டு அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டே மகிமை ஆண்டு வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க காரியத்தை வாய்க்கப்படும் தேவன் இந்த ஆண்டு என் முன்னே போவார். காரியத்தை வாய்க்கப்படும் தேவன் இந்த ஆண்டு என் முன்னே போவார். காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டு அற்புதங்கள் செய்வ. சொல்லுவோம், காரியங்கள் மாறுதலாய் முடிய இந்த ஆண்டு அற்புதங்கள் செய்வர். ஆமென். இந்த ஆண்டு கிருபை ஆண்டு அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமை ஆண்டு வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்தாண்டு. இந்த ஆண்டு கிருபை ஆண்டு அவரே என் யுத்தங்களை செய்வார். இந்த ஆண்டு மகிமை ஆண்டு வாக்குத்தத்தம் சுதந்தரிக்க செய்வார். ஆமென். கைகளை தட்டி ஒன்றாம் சேர்ந்து தேவனை துதிப்போம். அவர் வாக்கு பண்ண தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். இந்த ஆண்டு கிருபையின் ஆண்டை தேவன் நமக்கு செய்கிறார். ஆமென். தேவன் இந்த வருஷத்தை எங்களுக்கு கூட இருந்து அவர் நடக்க போகிறார். ஆமென். இது நாங்கள் நினைத்து துதிப்போம். கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. நாங்கள் இழந்து போனதெல்லாம் நீரே எங்களுக்கு 2 மடங்கு எங்களுக்கு தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே என் கோட்டை துர்கமாக இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் வாக்கு பண்ண தேவன் உண்மையுள்ளவர். அதற்காக துதிக்கிறோம். வாக்கு பண்ண தேவன் நல்லவராய் இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் நீர் பெரியவராய் இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் துதிக்கிறேன் பிதாவே. ஆமென். யாவதொருவர் சத்தமாய் தேவனுக்கு நன்றி சொல்லி துதிப்போம். ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆமென். 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 நன்றி செலுத்துகிறோம். వారందరూ మానక స్తుతించెదరు. నేను నా ఇల్లు నా ఇంటి వారందరూ
స్తుతించెదము నన్ను పిందము వలె కాచావ స్తోత్రం నీ చెదరక మోసావ స్తోత్రం నన్ను పిందము వలె కాచావ స్తోత్రం నీ చెదరక మోసావ స్తోత్రం ఎబినేజరు ఎబినేజరు ఇంతవరకు మోసితివే ఎబినేజరు ఎబినేజరు నా తలంపుతో నేనున్నాను స్తోత్రం 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 హృదయములో మోసితివే స్తోత్రం 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 పిండము వలె మోసితివే స్తోత్రం అనుదినము నా అవసరతలన్నీయు పొందితిని కరముచే అనుదినము నా అవసరతలన్నీయు పొందితిని కరముచే నీ నడిపింపు వివరించలేరు ఒక పరిపూర్ణ మాటైనా లేదు నీ నడిపింపు వివరించలేరు ఒక పరిపూర్ణ మాటైనా లేదు ఎబినేజరు 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 ఇంతవరకు మోసితివే ఎబినేజరు ఎబినేజరు నా తలంపుతో నేనున్నావే స్తోత్రం 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 హృదయములో మోసితివే స్తోత్రం 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 இந்த கடந்த 8 வருடம் தேவன் நம்மை கண்மணி போல காத்திருக்கிறார் ஆமென் ஒரு குறைவில்லாமல் நம்மை நடத்தினார் ஒரு கரு போல நம்மை காத்தினார் ஆமென் ஒன்றும் இல்லாமல் துவங்கின இந்த சபை தேவன் நம்மை நன்மையினால் திருப்தி ஆக்கினார் ஆமென் நம்முடைய தேவைகளை யாவையும் அவர் சந்தித்து வருகிறார் ஆமென் அவர் போல ஒரு தெய்வம் இல்லை ஆமென் இதை நாங்கள் நினைத்து சபையார் சேர்ந்து ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு இந்த பாடலை பாடி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் ஆமென் நாடும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம் நாடும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம் ஒரு கரு போல காத்தீரே நன்றி என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி ஒரு கரு போல காத்தீரே நன்றி என்னை சிதையாமல் எபினேசரே 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 இந்நாள் வரை சுமந்தரே எபினேசரே எபினேசரே என் நினைவாயிருப்ப நன்றி 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 இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 கரு போல சுமந்தீரே நன்றி ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளது ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உமை போல இல்ல ஒரு தீமையும் நினைக்காத நல்ல
ஒரு தகப்பன் உமை போல இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீர நன்றி. நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி நன்றி, கரு போல காண தேவைகள் யாவையும் கரம் நல்கியது. பாடுவோம். அன்னை காண தேவைகள் யாவையும் கரம் நல்கியது. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்லை. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீர நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீர நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அடைத்தது அதிசயமோ. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அடைத்தது அதிசயமோ. நான் இதற்கான பாத்திரம் அல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்லை. நான் இதற்கான பாத்திரம் அல்ல, இது கிருபையே. எபினேசரே, 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 இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீர நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீர. நானும் என் வீடும், நானும் என் வீடும், என் வீட்டார் அனைவரும் அனைவரும் போயாமல் ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா
கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். பிதாவே, இந்த 8 வருடம் நம்மை காத்து வந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை ஆண்டவரே, அதற்காக துதிக்கிறோம். எங்களின் நன்மையெல்லாம் நிறுத்தியாக்கினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரை கூடவே இருந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் துதிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் இயேசுவின் நாமத்தினால் ஏறெடுக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே, ஆமென். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். வாசிக்கப்பட்ட முதல் வேத பகுதி எசேக்கியேல் புஸ்தகத்தில் 37வது அதிகாரம் முதல் 14 வசனங்களை நாம் வாசித்தோம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தராகிய கிறிஸ்துவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். மீண்டுமாய் அதை வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். இந்த வசனத்தின் அடிப்படையில் கடந்த வாரங்களாக பரிசுத்த ஆவியானவருக்குள் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தை குறித்து தேவன் நமக்கு போதித்து அந்த ஐக்கியத்தில் நம்மை வளர செய்து கொண்டு வருகிறார். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கக்கூடிய அந்த உறவில் வளர்ந்து கொண்டு வருகிறீங்க? அவரோடு இருக்கக்கூடிய நட்பு உறவில், அவரோடு இருக்கக்கூடிய அந்த பங்காளித்துவத்தில், அந்த பார்ட்னர்ஷிப்பில் இல்லையா? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொண்டு இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு பொழிந்தருளி அவரோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்தில் வளரும்படிக்காக, அவரோடு இருக்கக்கூடிய அந்த நட்பு உறவில் வளரும்படிக்காக நம்மை அவர் பலப்படுத்தி கொண்டு வருகிறார். 2 தெசலோனிக்கேயர் 3:5 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராக வழி நடத்துவாராக. அங்கு கிறிஸ்துவின் பொறுமை என்று வருகிறது. கிறிஸ்து இயேசுடைய கிருபை, அவர் பொறுமையாய் அவருடைய பொறுமையினால் சம்பாதிக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம், அந்த கிருபை. அப்போது பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கக்கூடிய ஐக்கியம் இல்லையா? ஐக்கியம் என்று சொல்லும் பொழுது 2 வார்த்தையில் அதை நம்ம விளங்கி கொள்கிறோம் இல்லையா? ஒன்று பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கக்கூடிய நட்பு உறவு, ஃப்ரெண்ட்ஷிப். இன்னொன்று பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கக்கூடிய பங்காளித்துவம், பார்ட்னர்ஷிப். அவரோடு இணைந்து நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறதாக இருந்தாலும் சரி, நம்முடைய வேலை ஸ்தல காரியங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஊழியங்களாக இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி நமக்கு அதில் ஆலோசனைகளை சொல்லி ஒரு பார்ட்னரை போல இருந்து அதில் பங்கு வகித்து அதை செய்ய வெற்றி அடைய நம்மை நடத்தி விடுவார். அதுதான் அந்த பங்காளித்துவம். அப்போ பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கக்கூடிய அந்த ஐக்கியம், அந்த நட்பு உறவு, அதனுடைய விளைவு தான் நம்ம தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபைகளை பெற்று அனுபவிக்கவும், அதே சமயத்தில் தேவனுடைய அன்பை அன்றாட வாழ்க்கை சூழ்நிலைகளில் நம்ம பெற்று அந்த அன்பை நம்ம ருசி பார்க்கவும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி விடுகிறார். ஆமேன் சொல்லுங்க. யூதா புஸ்தகம் 1வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். யூதா புஸ்தகம் 1வது அதிகாரம் ரொம்ப அற்புதமான ஒரு வேத பகுதி. 20, 21 அந்த வசனங்களை பாருங்க. ஒரே ஒரு அதிகாரம் தான். யூதா புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. எப்படி? பரிசுத்த ஆவியானவருக்குள் தேவன் மேலே இருக்கிற விசுவாசத்தில் நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ளாக நீங்கள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, தேவனுடைய அன்பில் நீங்கள் உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். மறுபடியும் அந்த வார்த்தைகள் வருகிறது பாருங்க. தேவனுடைய அன்பு, அங்கே இயேசு கிறிஸ்துடைய இரக்கம், அது அவருடைய கிருபை. அப்போ அந்த இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று சொல்லுகிறது. அவர் வெளிப்படும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கிருபை எல்லாமே கிருபை தான். நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு தான் நாம
ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரட்சிப்பின் வாழ்க்கை முழுவதும் அவருடைய கிருபையினால தான் நம்ம வந்து நடத்தப்படுகிறது. அல்லேலூயா. அதே சமயத்தில் நித்திய ஜீவனை நம்மை கொண்டு போய் சேர்க்கிறதும் அவருடைய கிருபை தான். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்தில் வளர்ந்து கொண்டு வருகிறீங்க. அப்போ அதில் நீங்கள் ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையில் இல்லையா, பின்மாற்றத்தில் இருக்கிறவங்களை விட்டு விடுங்க, முன்னேற்றமான ஒரு பாதையில் இல்லையா, அதில் வளர்ந்து கொண்டு நீங்கள் வருகிறீங்க. இப்போது இவர் வந்து 30% தான் அந்த கிறிஸ்துவின் சாயலில் வளர்ந்து இருக்கிறார். உதாரணத்துக்கு நம்ம எல்லாருமே கிறிஸ்து இயேசுடைய சாயலில் வளரும்படிக்காக தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ இவர் வந்து 30% தான் வளர்ந்துருக்கிறாரு, அவர் வந்து 60% வளர்ந்துருக்கிறாரு, இவர் வந்து 75% வளர்ந்துருக்கிறாருன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். இப்போ கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது ஆமேன் என்ன நடக்கும்? இந்த 30% தான் வளர்ந்துருக்கிறாரு, ஆனால் அந்த வளர்ச்சியின் பாதையில் இருக்கிறார். அவர் எதில் இருக்கிறாரு? வளர்ச்சியின் பாதையில். அனுதினமும் தேவனை தேடி சபை கூடி வருதில் வந்து வசனத்தை வாசித்து அதுக்கு கீழ்ப்படியும்படிக்காக ஒப்பு கொடுத்து அந்த சுவிசேஷ ஊழியங்களை அவர் செய்து கொண்டு அதில் அந்த மெதுவாக அவர் முன்னேறி கொண்டிருக்கிறார். 30% தான் வளர்ந்துருக்கிறான்னு சொன்னால் மீதி 70% கிருபையை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து கொடுத்து அவரை நித்திய ஜீவனில் எடுத்துக்கொள்கிறார். அல்லேலூயா. இப்போ 60% ஒருத்தங்க வளர்ந்துருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு என்ன பண்ணுறாரு? 40% கிருபையை கொடுத்து 100% அதை முழுமைப்படுத்தி ஆண்டவர் அவர்களை எடுத்துக்கொள்கிறார். அல்லேலூயா. அதே போல் இப்போ 75% ஒருத்தர் வளர்ந்துருக்கிறாரு. அப்போ அவருக்கும் என்ன பண்ணுகிறார்? அவருக்கு தேவன் மீதி இருக்கக்கூடிய 25% கொடுத்து அவர்களையும் அவர் எடுத்துக்கொள்கிறார். அல்லேலூயா. காரியம் என்னன்னு கேட்டாக்கா, அந்த வளர்ச்சியின் பாதையில் நாம் இருக்கணும் இல்லையா, அது தேய்ந்து போகிற பாதையில் இருக்கக்கூடாது. வர வர மாமி கழுதை போல தேஞ்சி கட்டெரும்பா ஆனான்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் மெதுவாக தான் முன்னேறுகிறீங்கன்னு சொன்னாலும் அந்த முன்னேற்றமான ஒரு பாதையில் நம்ம இருக்க வேண்டும். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய கிருபையை தந்து அவர் நம்ம எடுத்துக்கொள்கிறார். 1 பேதுரு 1 அதிகாரம் 13வது வசனத்தில் வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 13வது வசனம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அருளப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். ஆமேன். இது வந்து அந்த வெளிப்பட போகிற கிருபை. இப்போ ஏற்கனவே கிருபை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதனால தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க இல்லையா. விசுவாசம் என்கிறது இப்பவே சொல்லுங்க, விசுவாசம் என்கிறது இப்பவே, நம்பிக்கை என்கிறது வரப்போகிற காரியத்திற்காக, நாளைக்கு நடக்க போகிறதுக்காக தான் நம்பிக்கை. அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தினால கிருபையை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது, அவர் வரும் பொழுது எனக்கு ஒரு கிருபை அவர் அளிக்க போகிறார். அந்த கிருபை எதற்குனாக்கா என்னை பூரணப்படுத்தி விடுவதற்காக. ஆமேன். அது நம்ம ஒருவரோடு ஒருவர் ஒப்பிட்டு பார்த்து கொண்டு நம்ம இருக்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக உண்மையும் உத்தமமாக அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர்ந்து இருக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, அப்போ யூதா 1 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. 21வது வசனத்தில் இருந்தோம். தேவனுடைய அன்பில் உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கத்தை கிருபையை பெற நீங்கள் காத்திருங்கள் சொல்லியிருக்கிறார் இல்லையா. அடுத்தது 22வது வசனத்தில் பாருங்க. அல்லாமலும் நீங்கள் பகுத்து அறிவு உள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியில் இருந்து இழுத்து விட்டு பயத்தோடே ரட்சித்து மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். இங்கே என்ன சொல்றாரு? 2வது காரியம் அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 22, 23 என்ன சொல்றாரு? அங்கே 21 தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துடைய கிருபை, அதை வந்து பெற்றுக்கொள்ளும்படிக்காக. அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகம். பரிசுத்த ஆவியனருக்குள்ளாக ஜெபம் பண்ணாக்க வெறும் அந்நிய பாஷையிலே ஜெபிச்சு நிறுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, மாறாக பரிசுத்த ஆவியனோடு இருக்கக்கூடிய அந்த ஐக்கியம். அல்லேலூயா. அந்த ஐக்கியம் தான் என்ன பண்ணி விடுகிறது? தேவனுடைய அன்பையும் இயேசு கிறிஸ்துடைய கிருபையையும் பெற்று அனுபவிக்கும்படிக்காக செய்கிறது. இது வந்து அவரோடு இருக்கக்கூடிய அந்த நட்பு உறவில். அல்லேலூயா. இப்போ அவரோடு இருக்கக்கூடிய அந்த பங்காளித்துவம், பார்ட்னர்ஷிப்பில் நம்ம வரும் பொழுது
அடுத்த வசனம் அங்கே நிறைவேறுகிறது. எதுன்னா, நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து நீங்கள் இழுத்து விட்டு பயத்தோடே ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். இது என்னன்னாக்கா சுவிசேஷ ஊழியத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சுவிசேஷ ஊழியத்தில் நீங்கள் அக்கினியில் விழப்போகிறவர்களை நீங்கள் இழுத்து விடுகிறீங்க. நரக ஆக்கினைக்கு நேராக சாத்தான் அவர்களை வஞ்சித்து போகிறவர்களை நீங்கள் தடுத்து அவர்களை தேவன் பக்கமாக நீங்கள் திருப்பி விடுகிறீர்கள். அது எவ்வளோ பெரிய பாக்கியமான ஊழியம் பாருங்கள், இல்லையா? அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலருக்கு இரக்கம் பாராட்டி நம்ம அது செய்கிற அந்த ஊழியம், நீங்கள் ஏதோ மர்ஷாவில் ரயில்வே ஸ்டேஷனில் போய் நின்று அந்த ட்ராக்ஸ் கொடுக்கும்போது ஏதோ டொனேஷன் வாங்க வந்துட்டாங்க போல் அப்படிங்கிறது மாதிரி உங்களை அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு, உங்களை அப்படியே எவித்தே பண்ணிவிட்டு அசட்டை பண்ணிட்டு அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது போல் இருக்கும். உங்களுக்கு ஒரு வினாடி நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிப்பீங்க. இல்லை, நீங்கள் அங்கே நிற்கிறது எதுக்காக நிற்கிறீங்க? அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவதற்காக. ஆமேன். எனக்கா அக்கினியிலிருந்து அவர்களை நீங்கள் இழுத்து விட போகிறீர்கள். அப்போ பயபக்தியோடு அவர்களை ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்துவதற்காக. ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கக்கூடிய அந்த ஐக்கியம், ரெண்டு வார்த்தையில் நம்ம பார்த்த நட்பு உறவும் அதே சமயத்தில் அவருடைய பங்காளித்துவமும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரோடு இருக்கக்கூடிய அந்த நட்பு உறவுன்னு சொல்லும்பொழுது எப்படி நம்ம சொல்லுகிறோம்? பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நபர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமேன். என்னை நேசிக்கிற, என்னை அன்பு செய்கிற, என்னை விசாரித்து, என்னை ஆறுதல் படுத்த, என்னை தேற்ற, எனக்கு ஆலோசனை சொல்ல, என்னை தாங்க, எனக்காக வழக்காட என்னோடு கூட ஒரு நபர் இருக்கிறார் என்கிறத முதல்ல நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் அந்த சத்தியத்தை நீங்கள் அங்கீகரிக்கணும். ஆமேன். அதை அங்கீகரிக்கணும். அங்கீகரிக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஆமாம், அது உண்மைதான் அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட நீங்கள் பேச வேண்டும். அல்லேலூயா. அவரை நீங்கள் பேசும்படிக்காக கேட்க வேண்டும், இல்லையா? ரெண்டு நண்பர்கள் இருந்தால் எப்படி பண்ணுறாங்க? ரெண்டு நண்பர்கள் ஆராதனையில் உட்காந்துருந்தாலும் ஆண்டவர் பக்கம் இருக்கிறான்னு சொல்லிட்டு குசுன்னு பேசிக்கிறாங்க. எனக்கு அது நட்பு உறவு, இல்லையா? ஃப்ரெண்ட்ஷிப்பு. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட எந்த நேரமும் இருந்து கொண்டு தான் இருக்கிறார். அவர்கிட்ட நம்ம பேசுகிறோமா? ஏன்னு சொன்னாக்கா, நீங்கள் நல்லா கவனிங்க, அவர் மற்றவங்க கூட ஜீசஸ் சரீரத்தில் உங்க கூட இருந்தாக்க நீங்கள் தொண்ணு பேசி நின்றுருப்பீங்க. ஆனால் ஆவியானவராக அல்லது ஆவியானவர் மூலியமாக இயேசு கிறிஸ்து உங்க கூட இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னாக்கா, நீங்கள் ஏன் பேச மாட்டேன்றீங்க? உங்களுக்கு தெரியுமா? ஏன்னு சொன்னாக்கா, வசனம் சொல்லுகிறது நீங்கள் விசுவாசிக்கல, அவ்வளோதான். அந்த சத்தியத்தை நாம் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளலை, இருதயபூர்வமாக நம்ம ஏற்றுக்கொள்ளலை. நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீங்கன்னு என்று சொல்லி சொன்னாக்கா, நீங்கள் அவரோடு கூட எந்த நேரமும் நீங்கள் பேசுவீர்கள். உடைய இருதயத்தின் பாரத்தை சொல்லுவீங்க. அவருடைய சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் விசாரிப்பீங்க. அவர் உங்கள்கிட்ட பேசுவார், உங்களை ஆறுதல் படுத்துவார். பயம் நிறைந்த சூழ்நிலை, ஆவியானவர் எனக்கு பயமாகிறது, என்னை தேற்றுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. பலவீனம் நிறைந்த நேரத்தில் ஆவியானவரே எனக்கு பலவீனமாக இருக்குது, இந்த நேரத்தில் என்னை பலப்படுத்துங்க, எனக்கு செய்வது அறியாமல் இருக்கிற, எனக்கு வழி நடத்துங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீர்கள். அல்லேலூயா. அப்புறம் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் இருக்கும் பொழுது ஆவியானவர் உங்களிடத்தில் அவர் பேசுவார். தரிசனம் காண்கிறது, சொப்பனம் காண்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு லாங்குவேஜ். ஆமேன். அவர் பேசக்கூடிய ஒரு மொழி. அல்லேலூயா. சென்ற ஆராதனையில் அநேகர் என்ன பண்ணினீங்க? தரிசனத்தை காணும்படிக்காக தேவன் மனக்கண்களை திறந்தருளினார். அப்படி சொல்லும் பொழுது என்னமோ பார்த்தோங்கிறதால ஆவியானவர் உங்களிடத்தில் அவர் பேசினார். அந்த தரிசனத்தின் மூலியமாக என்ன பண்ணுறாரு? அவர் பேசுகிறார். குடும்பத்தை குறித்து பேசுகிறார், அல்லது சபையை குறித்து பேசுகிறார், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பேசுகிறார், ஊழியத்தை குறித்து அவர் பேசுகிறார். இப்படி தரிசனங்கள் மூலியமாக, தூங்கும் பொழுது சொப்பனத்தின் மூலியமாக ஆவியானவர் நம்மோடு கூட அவர் பேசுகிறார். இது அந்த நட்புறவு. ஆமேன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அவரோடு கூட வைத்துக்கொள்கிற ஃப்ரெண்ட்ஷிப். ஆனால் அதே சமயத்தில் அவரோடு கூட இணைந்து செய்யக்கூடிய ஊழியம். ஆமேன். அந்த சுவிசேஷ ஊழியத்தில், ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வர வேண்டும், நாங்கள் போகிறோம், ஆனால் நீங்கள் தான் ஜனங்களை உயிர்ப்பிக்க வேண்டும். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் அறுவடையின் எஜமானன். அல்லேலூயா. அந்த வார்த்தையை தான் தியானிக்கும்படிக்காக தேவ ஆவியானவர் நம்மை அவர் பலப்படுத்துகிறார். மத்தேயு புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு புஸ்தகத்தில் 9வது அதிகாரம் 36வது வசனம். மத்தேயு புஸ்தகம் 9வது அதிகாரம் 36வது வசனத்தில், அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சரீரத்தில் இருந்து ஊழியம் செய்த பொழுது, அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது, அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல
தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். உங்களுக்கு ஏன் மனதுருக்கம் வரமாட்டேங்கிறது? நமக்கு ஏன் மனதுருக்கம் வரமாட்டேங்கிறது? நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, நல்லா படிச்சுட்டு காலில் சுட தண்ணியை ஊற்றிக்கிட்டு வேலைன்னு சொல்லி ஓட்டிட்டு நின்று 2 நிமிஷம் கூட பேசாமல் ட்ராக்ஸ் வாங்காமல் ஓடுகிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வெளி காரியங்களை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு என்ன பண்ணிடுறோம், அவங்களுக்கு ட்ராக்ஸ், இவங்களுக்கெல்லாம் எப்படி ட்ராக்ஸ் கொடுத்தா இவங்களுக்கெல்லாம் எப்படி ஆண்டவர் தொடுவார் அப்படின்னு சொல்லி நாமே முடிவு பண்ணி விடுகிறோம். அப்படிப்பட்ட ஜனங்களும் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்க்கும்பொழுது எப்படி பார்த்தாங்களாம்? மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளை போல் அவங்க இருக்கிறாங்க. மெய்ப்பெண் இல்லாத ஆடு உங்களுக்கு தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்தில் மெய்ப்பெண் இல்லாமல் ஆடு இருக்கவே முடியாது. ஆட்டுக்கும் அந்த மெய்ப்பெண்ணுக்கும் நடுவில் ஒரு அப்பா மகள் போல உறவை வைத்து வேதம் அங்கு போதிக்கிறது. ஒரு மெய்ப்பெண் ஒரு ஆட்டை போல தாவீது தன்னை பாவித்து கர்த்தரை மெய்ப்பராக வைத்து தன்னை ஆடாக பாவித்து அவன் 23வது சங்கீதத்தில் அவன் பேசுகிறான் இல்லையா? அப்போ அந்த ஆடுக்கு மெய்ப்பெண்ங்கிறது கட்டாயமாக தேவையானது ஒன்று. அப்போது அந்த ஆடு மெய்ப்பெண் இல்லாமல் இருந்தால் அது எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருக்கிறது பாருங்க. விளங்குதா உங்களுக்கு? எவ்வளோ பெரிய தீமைகள் எந்த விதத்தில் சாத்தான் தாக்க முடியும், எந்த விதத்திலையும் புயல் அடிக்க முடியும், எந்த விதத்திலையும் கரடி வர முடியும், சிங்கம் வர முடியும், எந்த விதத்திலையும் தாக்க முடியும். சரி, அது இல்லாமல் இப்படிப்பட்ட பாஷைகளில் நம்ம சொல்லும் பொழுது, அதாவது சாத்தான் தாக்குவான், சிங்கம் வரும், கரடி வரும், சத்துரு வெள்ளம் போல வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஜெயக்கொடியை ஏற்றுவார் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம 21வது நூற்றாண்டில் இருக்கிறோம், பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிறோம். என்னமோ சத்துரு சாத்தான் கரடி சிங்கம் புலி கதையெல்லாம் சொல்லுகிறார் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து விடுவீங்க. இல்லை, ரொம்ப வாஸ்தவமான வார்த்தைகள் நமக்கு எல்லா காலத்திலையும் பொருந்துகிற விதமாகத்தான் வேதம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. குடும்பத்தில் அங்கே பிரச்சனைகள் போராட்டத்தை கொண்டு வருகிறான் இல்லையா, சமாதானத்தை சாத்தான் கெடுக்கிறான் இல்லையா. கெடுக்கிறது யாரு? நம்ம மனைவியை நினைப்போம், மனைவியுடைய குடும்பத்தார் நினைப்போம், அல்லது கணவரை நினைப்போம், கணவருடைய குடும்பத்தார் நினைப்போம், அல்லது அவரு இவருன்னு சொல்லிட்டு நினைப்போம். செய்கிறது யாரு? சாத்தான் செய்கிறான் இல்லையா. அதுதான் பைபிள் என்ன சொல்லுகிறது? சத்துரு வெள்ளம் போல வருகிறான் இல்லையா. இப்படி சொல்லும்பொழுது ஆமாம், நம்ம இந்த மாதிரி வேலை செய்கிறோம், நம்ம இப்படி படித்து இருக்கிறோம், வெள்ளம் போல் வருதாவது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வெள்ளைக்காரங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க, அப்படி இவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் போய்ட்டு நீங்கள் வெள்ளம் வருது, சத்துரு வருது, கரடி வருது, புலி வருதுன்னு சொல்லியிருந்தாக்கா அவங்கெல்லாம் எப்படி வாழுறாங்க போய் பாருங்கள், அவங்க சந்தோஷமாக வாழுறாங்க அப்படிங்கிறது போல தான் இருக்கும். வெளிப்பிரகாரமாக இருக்கிறீங்களா எல்லாரும்? ஆமேன்னு சொல்லுங்கள். ஆனால் பைபிள் சொல்லும் பொழுது அது இன்றைக்கும் நடக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அது நடந்துன்னு தான் இருக்கும் இல்லையா. நீங்கள் ஒரு வியாபாரத்தை செய்ய பார்க்குறீங்க, ஒரு வேலையை தேட பார்க்குறீங்க, அதில் சாத்தான் தடைகளை கொண்டு வர, சாத்தான் தான் கொண்டு வருகிறான். நம்ம சரியான அந்த காரணத்தை கண்டுபிடிக்க நமக்கு தெரியல. ஒரு குடும்பம் கட்டி எழுப்பப்படணும், அதில் சத்துரு தடைகளை கொண்டு வந்து விடுகிறான். அப்போ இதை அந்த ஆவிக்குரிய கண்களோடு நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது தான் உங்களுடைய சத்துருவை நீங்கள் இனம் கண்டு கொள்ளும் பொழுது தான் அவனை மேற்கொள்வதற்கான பலன் உங்களுக்கு உண்டாகும். ஆமீன் சொல்லுங்க. ஆவிக்குரிய விதத்தில் தான் உங்களுக்கு சத்துரு இருக்கிறபடினால அவனை மேற்கொள்வதற்கு ஆவிக்குரிய விதத்தில் தான் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே என்ன பண்ணுகிறார் பாருங்க. அவர் மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளை போல ஜனங்கள் பார்க்குறாங்களாம். அப்போனாக்கா நீங்கள் பார்க்குற ஜனங்களில் எத்தனை பேர் மெய்ப்பெண்ணோடு இருக்கிறாங்க, எத்தனை மெய்ப்பெண் இல்லாத ஜனங்களோடு இருக்கிறாங்க? எத்தனை ஜனங்கள் மெய்ப்பெண்ணோடு இருக்கிறாங்க, எத்தனை ஜனங்கள் மெய்ப்பெண் இல்லாமல் இருக்கிறாங்க? நீங்கள் பார்க்கக்கூடிய ஜனங்களில் 99% ஜனங்கள் மெய்ப்பெண் இல்லாமலே இருக்கிறாங்க இல்லையா. சொல்லுங்கள், 99% ஜனங்கள் மெய்ப்பெண் இல்லாமலே இருக்கிறாங்க. அது 1%, 2% அல்லது 10% ஜனங்கள் தான் மெய்ப்பெண்ணோடு கூட ஒரு தொழுவத்தில் ஒரு மந்தையில் அவர்கள் இருக்கிறார்கள். அது மாத்திரமா ஆண்டவர் பார்க்கலையாம், அவர்கள் தொய்ந்து போனவர்களாக இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? எப்படி இருக்கிறாங்களா? தொய்ந்து போனவர்களாக இருக்கிறார்கள். அவங்க சுமை சுமர்ந்து சோர்ந்து போனவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அநேக பாரங்களை சுமந்து, தோல்விகளை சுமந்து, நம்பிக்கையற்ற காரியங்களை அவங்க சுமந்து தொய்ந்து போனவர்களாக இருக்கிறவர்களாக தேவன் பார்க்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பார்வை உங்களுக்கு வேண்டும், எனக்கு வேண்டும். வெறும் வெளி தோற்றத்தை வைத்து நீங்கள் முடிவு பண்ணி விடக்கூடாது. அதே போல சிதறப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். சிதறப்பட்டவர்கள் சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம்? வழி தெரியல, பாதை தெரியல, எதிர்காலத்தை குறித்து
ஒரு நம்பிக்கை இல்லை. அதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களை அப்படியாக அவர் பார்க்கிறார். அப்படி பார்த்தபடியினால தான் அவருக்கு மனம் உருகுகிறது. நீங்கள் பார்க்குறீங்களா அந்த மாதிரி ஜனங்களை? நீங்கள் பார்க்குறீங்களா ஜனங்கள் அந்த மாதிரி? என்ன கேட்டோம்? அந்த மாதிரி ஜனங்களை பார்த்து மனது உருகுகிறீர்களா? நீங்கள் ஜனங்களை பார்க்கும்போது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வெளித்தோற்றத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டு பரவாயில்ல, நம்மளை விட கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எங்கே போய் சுவிசேஷத்தை நம்ம போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து விடுகிறீங்க. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறாங்க. அவர்கள் தொய்ந்து போனவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் சிதறப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் மேய்ப்பனுள்ள ஆடை போல ஒரு தொழுவத்தில் பாதுகாப்பாக நீங்கள் இருக்கிறீங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் நம்ம ஒவ்வொருடைய பிரதான மேய்ப்பனாக அவர் இருக்கிறார். அவருடைய சபை என்கிற மந்தைக்குள்ளாக தொழுவத்துக்குள்ளாக நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்போ அந்த ஜனங்களை பார்க்கும்போது அவர் மனதுருகினார். மனதுருக்கிட்டு 37வது வசனத்தை தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆமேன். என்ன சொல்றாரு? அறுப்பு எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அறுப்புக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? அறுப்புக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? நான் சொன்னது போல அறுக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அறுப்புக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? 99% இருக்கிறது. சரி, அந்த 1% அதெல்லாம் அறுக்கப்பட்டு களஞ்சியத்தில் கோதுமையாக சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அறுவடை பண்ண போகிறவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தாக்கா அதுவும் அந்த விதமாக தான் இருக்கிறது இல்லையா? ரட்சிக்கப்பட்டவங்க சபையில் நிறைய பேர் இருந்தாலும் சுவிசேஷத்தை அறிவிக்க, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த இல்லையா, சென்று ஜனங்களை சந்தித்து அவர்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்த, அக்கினியில் விழப்போகிற ஜனங்களை தூக்கி எடுக்க இல்லையா, ஒரு சிலரை பயபக்தியோடு ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்த எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா நான் சொல்லலை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்கிறாரு, வேலையாட்கள் ரொம்ப கொஞ்சமாக இருக்கிறாங்க. சொல்லுங்கள், வேலையாட்கள் கொஞ்சமாக இருக்கிறாங்க. வேலையாட்கள் கொஞ்சமாக இருக்கிறாங்க. வேலையாட்கள் கொஞ்சமாக இருக்கிறாங்க. ஆகையினால ஆண்டவரே என்னை அனுப்புங்க, அந்த வேலைக்காரனாக என்னை அனுப்புங்க, உம்முடைய வேலையை செய்ய நான் வருகிறேன். என்னை அபிஷேகிங்க, என்னை தொடுங்க, என்னை கொண்டு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்க, எனக்கு அந்த மனதுருக்கத்தை தாங்க, எனக்கு அந்த ஆத்மா பாரத்தை தாங்க, அந்த சுவிசேஷ அபிஷேகத்தை எனக்கு தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அறுப்பு மிகுதியாக இருக்கிறது, வேலையாட்கள் கம்மியாக இருக்கிறாங்க, கொஞ்சமாக இருக்கிறார்கள் சொல்லிட்டு, ஆதலால் அறுப்புக்கு எஜமானன் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இப்போ ஒரு சிலர் பேர் போய்கொண்டிருக்கிறாங்க, அறுவடைக்கு போய்கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு இல்லை, எல்லாருக்கும் ஒரு ஜபத்தை கொடுத்தாரு. இப்போ அறுப்புக்கு போய்கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவன் ஒரு வேலையை கொடுக்குறாரு. என்னன்னு சொன்னாக்கா, அறுப்புக்கு எஜமானன் யார்? அறுப்புக்கு எஜமானன் பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் தான் அறுப்புக்கு எஜமானன். அவரிடத்துல நீங்க அறுப்புக்கு வேலையாட்களை தரும்படிக்கு, அறுவடை செய்வதற்கு வேலையாட்களை தாரும் என்று சொல்லி நீங்க கேட்க வேண்டுமா? பரிசுத்த ஆவியானவரிடத்துல கேட்க வேண்டுமா? கரங்களை உயர்த்தி அப்படியே கேளுங்களேன், கரங்களை உயர்த்தி கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, அறுப்புக்கு வேலையாட்களை தாங்கப்பா, நான் மட்டும் போய் நிற்கிறேன், எங்கள் சபையில் நான் மட்டும்தான் போய் நிற்கிறேன். எலியா மாரி பேசுங்க, எலியா மாரி பேசுங்க, கேளுங்க கேளுங்க. அல்லேலூயா. சபையிலேயே நீங்கள் ஜெபிக்கலைனாக்கா வீட்டில் எப்படி ஜெபிப்பீங்க? சபையிலேயே ஜெபிக்கலைன்னு சொன்னாக்கா வீட்டில் எப்படி ஜெபிப்பீங்க? ஜெபிக்கவே இல்லைன்னு சொன்னாக்கா எப்படி புறப்பட்டு போவீங்க? புறப்பட்டே நீங்கள் போகலன்னு சொன்னாக்கா ஆத்துமாக்கள் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படனாக்கா சபை எப்படி நிரம்பும்? சபை நிரம்பலன்னு சொன்னாக்கா ஆண்டவர் என்னைக்கு வருது? ஆண்டவர் வரலன்னு சொன்னாக்கா உபத்திரவங்களும் போராட்டங்களும் பெருகி கொண்டு தான் இருக்கும். அது முதல்ல ரட்சிக்கப்பட்ட அசட்டையாக இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் தான் ஆரம்பிக்கிறது பாருங்க இல்லையா? சபைக்கு வெறுமையாக உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுடைய காரியத்தில் தான் அது வழங்குகிறது இல்லையா? அப்போ தேவன் சொல்கிறாரு, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பார்த்து நீங்கள் ஜெபிங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு, அறுப்புக்கு வேலையாட்களை நீர் அனுப்பும். ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்படிக்காக அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. யோவான் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் நற்செய்தி புஸ்தகம் 15வது அதிகாரம். ஜான் 15 verset 26 27. யோவான் நற்செய்தி புஸ்தகம் 15வது அதிகாரம் 26 27. இதுதான் இன்னைக்கு வாக்கு தத்துவம். எது வாக்கு தத்துவம்? அறுப்புக்கு எஜமானன் தம்முடைய அறுப்புக்கு
வேலையாட்களை அனுப்புகிறார். ஆமென். நம்முடைய சபையில் ஒவ்வொருவரையும் இன்றைய நாளில் தேவன் அபிஷேகம் பண்ண போகிறார். அறுவடைக்காக ஒவ்வொருவரையும் தேவன் அபிஷேகம் பண்ண போகிறார். போய்கொண்டிருக்கிறவர்களையும் போகாதவர்களையும் அறுவடைக்காக தேவன் அபிஷேகம் பண்ண போகிறார். இன்றிலிருந்து நீங்கள் புறப்பட்டு போகும்பொழுது உங்களுடைய ஊழியத்தில் வித்தியாசத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக தேவன் நமக்கு கொடுப்பார். உங்களிடத்தில் கரம் நீட்டி டிராக்ஸ் வாங்குகிறவர்கள் தொடப்படுவார்கள். உங்களிடத்தில் டெலிஃபோன் நம்பர் கொடுத்து பேச சொல்கிறவர்கள் பேசி ரட்சிப்புக்கு நேராக நீங்கள் அவர்களை சபையில் கொண்டு வந்து சேர்ப்பீர்கள். அல்லேலூயா. தேவன் அதை செய்ய போகிறார். அவர்கள் சபையில் வந்து நிலைத்திருந்து அவர்கள் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்டு கனி கொடுக்க போகிறார்கள். ஆமென். கர்த்தாவே இதை செய்தருளும். இதை செய்யும்படிக்காக தான் தேவன் தம்முடைய வார்த்தையை அவர் அனுப்புகிறார். யோவான் 15வது அதிகாரம் 26, 27 வசனங்கள். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். சுவிசேஷம் அறிவிக்குவதற்காக, சுவிசேஷம் சொல்லுவதற்காக இயேசுவை குறித்து சாட்சி சொல்லுகிறது தான் சுவிசேஷம். சுவிசேஷம் என்ன அர்த்தம்? இயேசுவை குறித்து சாட்சி சொல்லுகிறது தான் சுவிசேஷம். அப்போ இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்வதற்காக முதலாக அனுப்பப்பட்டவர் யார் தான்? அந்த வசனத்தில் இருக்கிறது பாருங்க. முதலாக அனுப்பப்பட்டவர் யார் தான்? பரிசுத்த ஆவியானவர் தான் முதலாக. அங்கே ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்பொழுது அவர் என்ன செய்வார்? என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். என்ன செய்வார்? பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா. அவர் தான் முதல் சுவிசேஷகர். அறுவடையின் எஜமானனும் அவர் தான். அறுப்புக்கு வேலையாட்களை கொடுக்கிறவரும் அவர் தான். ஆனால் முதலாவது சுவிசேஷத்தை அறிவிக்கிறவரும் அவர் தான். இயேசுவை குறித்து சாட்சி பகரும்படிக்காகவே பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். நீங்களும் ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடியினால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு சீடர்களிடத்திலே ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அப்போ சீடர்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த சாட்சியை அவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய ஊழியத்தில், நல்ல அந்த சுவிசேஷ ஊழியத்தில் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நீங்கள் அறிவிச்சிட முடியுமா? நீங்கள் செயல்பட்டு விட முடியுமா? நான் சொல்லியிருந்தது போல் ஒரு மனுஷன் அபிஷேகத்தினால் நிரம்பி இருக்கும் பொழுது சுவிசேஷம் அறிவிக்காக அவங்களால் இருக்கவே முடியாது. ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், சபைக்கு வரலாம், நம்ம வந்து பாட்டு பாடி தேவனை துதிக்கலாம், காணிக்க தசமபாகங்கள் நம்ம செலுத்தலாம், பிரசங்கங்களை நம்ம கேட்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தாருன்னு சொல்லி சொன்னால், அபிஷேகம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், வல்லமை இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், உங்களால் இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லாமல் இருக்கவே முடியாது. எனக்கு இயேசுவை குறித்து சாட்சி சொல்லும்படிக்காகவே வந்தவர் அவர்தான். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் கிடையாது, பழைய ஏற்பாட்டிலையும் பரிசுத்த ஆவியானவர் ஆத்துமாக்கள் கர்த்தரண்டையிலே திரும்புவதற்காக அவர் ஊழியர்களோடு இணைந்து செயல்பட்டதை வேத வசனங்கள் நமக்கு காண்பிக்கிறது. உருவகப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் வேத புஸ்தகத்தில் உருவகப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறார். எப்படி? காற்றுக்கு அவர் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறார், தென்றல் காற்றுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறார், மேகத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறார், தண்ணீருக்கு அடையாளப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறார் இல்லையா? புதிய ஏற்பாட்டிலேயே அந்த மாதிரியான உருவக வார்த்தைகள் இருக்கிறது. அக்கினி சொல்லும் பொழுது வேதத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய அக்கினிக்கு அது அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவருடைய இருதயத்திலிருந்து ஜீவத்தன்னுள்ள நதிகள் பாயும் சொல்லிட்டு தம்மை விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ள போகிற பரிசுத்த ஆவியை குறித்து இப்படி சொன்னார் என்று சொல்லி யோவான் 7:37 வேதம் நமக்கு சொல்லுகிறது. அங்கே பார்க்கும்பொழுது நீரூற்றாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படி உருவகப்படுத்தி, எத்தனை பேருக்கு அது புரியுது? எத்தனை பேர் பைபிள் படிக்கிறீங்க? வீட்டில் எத்தனை பேர் பைபிள் படிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி காண்பீங்க. உண்மையாக இது வந்து சும்மா தூக்கிட்டீங்க. சரி, உண்மையாக படிக்கிறவங்க யார்? வீட்டில் பைபிள் படிக்கிறவங்க யார்? கரங்களை உயர்த்தி காண்பீங்க. ஆமாம். அப்போது அதில் வாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும் பொழுது அது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக உருவகப்படுத்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் சுவிசேஷ ஊழியத்தில் எப்படி நம்மோடு கூட பங்காளியாக, ஒரு பார்ட்னராக இணைந்து செயல்படுவார் அப்படிங்கிறத பழைய ஏற்பாட்டிலேயே தேவன் பல சம்பவங்கள் மூலியமாக அது நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்.
முதல் காரியமாக கீழ்காற்றாக அவர் வீசினார் அப்படிங்கிறத சங்கீதம் 78வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 78வது சங்கீதம் டக்குன்னு எடுங்க. 78வது சங்கீதம். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? என்னை நிரப்புங்க ஆவியானவரே சொல்றவங்க எத்தனை பேர்? அல்லேலூயா. இன்றைக்கு என்னை அவர் நிரப்புகிறார். சுவிசேஷ பாரத்தினால் நிச்சயமாக தேவன் நிரப்புகிறார். அல்லேலூயா. உங்களை ஆத்துமாக்களை அறுவடை பண்ணுகிறவர்களாக தேவன் பலப்படுத்துகிறார். 78வது அதிகாரம் 26வது வசனம். ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தன்றலையும் வீசச் செய்து மாம்சத்தை தூளத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மலர்த்தனையாயும் வருஷிக்க பண்ணி அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலே அவர்கள் கூடாரங்களை சுற்றிலும் இறங்க பண்ணினார். மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி தேவன் வனாந்தரத்தில் வழிநடத்தி கொண்டு வரும்பொழுது இந்த ஜனங்கள் நாங்கள் டெய்லி இந்த மன்னாவை தான் சாப்பிட்டுன்னு இருக்கிறோம், நாங்கள் மாம்சம் சாப்பிடல, கறி, நான் வெஜிடேரியன் நாங்கள் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புகிறார்கள். அப்போ தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணி நீங்கள் ஒரு நாள் கிடையாது, ஒரு வாரம் கிடையாது, 20 நாள் கிடையாது, 30 நாள் அளவும் நீங்கள் மாம்சத்தை சாப்பிடுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். சொல்லிவிட்டு மோசை கிட்ட சொல்கிறார், நீ போய் அதை போய் ஜனங்க கிட்ட சொல்லு. சொல்லிவிட்டு மோசை போய் ஜனங்க கிட்ட சொல்லிடுறார். சொல்லிவிட்டு ஊழியக்காரங்களுடைய பிரச்சனை இதுதான். என்னென்னு சொன்னாக்கா தேவன் சொல்லுகிறத ஜனங்கள்கிட்ட தைரியமாக சொல்லிடுவாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. அவர் மோசையை போயிட்டு என்னாகும் நீங்கள் 11வது அதிகாரத்தில் திருப்பி நீங்கள் வாசித்து பார்த்தால் அது இருக்கிறது. என்னாகும் 11வது அதிகாரத்தில் மோசே தேவனிடத்தில் போய் சொல்கிறாரு, கர்த்தாவே நீர் இந்த 30 லட்சம் ஜனங்களுக்கு என் கூட அந்த காலாட்கள் யுத்தம் பண்ணக்கூடிய போர் வீரர்களே 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்க இருக்கிறாங்க, இவ்வளோ ஜனங்களுக்கு மாம்சத்தை புசிக்கிறதுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டீங்க, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் எல்லாத்தையும் அடித்தாலும் இந்த ஜனங்களுக்கு போதாது, பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்திரேயாவை போல பிலிப்புவை போல மோசேவா அங்கே சொல்கிறார் இல்லையா? மோசேவா அங்கே சொல்கிறார். அப்போ மோசே இப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்ன? காரணம் என்னன்னு கேட்டாக்கா கூட இருக்கிறது 30 லட்சம் ஜனங்கள். அவங்களுக்கு கணக்கு பண்ணுறார், 30 லட்சம் ஜனங்களுக்கு ஆளுக்கு ஒரு 1/4 கிலோ கறி சாப்பிட்டா கூட, ஒரு 1/2 கிலோ கறி சாப்பிட்டா கூட 30 லட்சம் ஜனங்களுக்கு எத்தனை ஆடு அடிக்கணும், எத்தனை மாடு அடிக்கணும், சரி நம்மக்கிட்ட எத்தனை தேரம், நம்மக்கிட்ட எத்தனை தேரன்றதை கணக்கு பண்ணுறார். கணக்கு பண்ணிவிட்டு இது தேராது, சரி அங்கே எங்கே பக்கத்து தேசங்களில் வாங்கினா கூட அந்த ஆடு மாடுகளை எப்படி வனாந்திரத்துக்கு கொண்டு வர்றது, அது கொண்டு வரணுனாக்க அங்கே ரோடு போடணும், அது கொண்டு வர்றதுக்கு ரோடு மட்டும் போதாது, அங்கே லாரி வேணும், இவ்வளோ காரியங்களை கொண்டு வனாந்தரத்தில் அவர்களுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்தணுமே. அப்போ தேவன்கிட்ட போய்ட்டு ரகசியமாக கேட்குறாரு, ஆண்டவரே நீங்கள் ஜனங்க கிட்ட சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டேன், ஆனால் 30 லட்சம் ஜனங்களுக்கு எப்படி நீங்கள் இந்த ஆடு மாடுகளை நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பொழுது தேவன் சொல்கிறாரு, 23வது வசனம் என்னாகமம் 11:23 அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். அல்லேலூயா. தேவன் என்ன சொல்கிறாரு? கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. அதே போல் வேத புஸ்தகத்தில் கர்த்தருடைய கை அப்படின்னு சொல்லி சொன்னால், கர்த்தருடைய விரல் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை குறிக்கிறது. ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு மத்தேயு 12வது அதிகாரத்தில், நான் பரிசுத்த ஆவியினாலே பிசாசுகளை துரத்தினபடினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு பதிலாக, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ தேவனுடைய கை, தேவனுடைய ஓங்கிய புயம், அவருடைய விரல் அப்படி சொல்லும் பொழுது அது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அங்கே தேவன் சொல்கிறாரு, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என்னுடைய வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று சொல்லி இன்னைக்கு நீ பார்ப்ப மோசே அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. 31வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று, சொல்லுங்க, ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய காற்று அது புறப்பட்டு சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்ததாம். நம்ம எப்படி யோசிப்போம்? நல்லா யோசிங்க. யோசித்தா காடைகள் விழணும், பாளையத்தில் விழணும். எப்படி நீங்கள் யோசிப்பீங்க?
அது வந்து வானத்திலிருந்து விழணும். இப்படி தான் நீங்கள் யோசிப்பீங்க. ஏன்னா பறவைகள் இல்லையா, பறவைகள் அப்படி தான் விழணும். வசனம் சொல்லுகிறது ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து அடித்து கொண்டு வந்து பாளையத்தில் விழும்படிக்காக செய்துதான். அதுவும் எவ்வளோ தூரம் இல்லையா, ஒரு நாள் தூரம் நடந்து போகணும். ஒரு நாள் தூரம் நடந்து போனால் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்திற்கு 2 முழம் உயரத்துக்கு சுத்திலுமா. அல்லேலூயா. அவ்வளவு காடைகளை விழும்படிக்காக தேவன் செய்திருக்கிறார். காடை எங்கேருந்து வந்தது தெரியுமா? சமுத்திரத்திலேருந்து அடித்து வந்ததுன்னு சொல்லிட்டு கீழ்காற்று அங்கேருந்து புறப்பட்டதுன்னு சொல்லிட்டு. சமுத்திரம், கடல் உலகத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. உலகத்தை குறிக்கிறது. அதான் ஆண்டவர் கடல் மேலே நடந்தார். அந்த கடல் அலைகளை அடக்கினார். உலகத்தில் உபத்திரவங்கள், போராட்டங்கள் எல்லாத்தையும் அடக்கி அதன் மேலே நடந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பேதுருவை பார்த்து சொன்னார், நீங்கள் மீன்களை பிடிக்கிறவர்களாக இருக்கிறீங்க, இனி முதற்கொண்டு நீங்கள் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக இருப்பீர்கள். கடலில் தான் மீனை பிடிக்கிறோம். உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் மீன்களை போல இருக்கிறாங்க. அவர்களை பிடிப்பதற்காகத்தான் பேதுருவிடத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உலகம் என்கிறது அந்த கடல், அதில் பிரயாணப்படுகிற கப்பல் தான் உங்களுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் புயல் அடிக்காதபடிக்கு தான் அந்த வாழ்க்கையில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இருக்கணும். அல்லேலூயா. அவரை சும்மா இருக்க விடக்கூடாது, அவரை எழுப்ப வேண்டும். அல்லேலூயா. அவர் எழுந்து கடல்களையும் அலைகளையும் அவர் அடக்குவார். அவர் மேலே விசுவாசம் இருக்கிற நீங்களும் நானும் இயேசுவின் நாமத்தினால அந்த கடல்களையும் அலைகளையும் நாம் அடக்குவோம். அல்லேலூயா. அப்போ ஒரு கீழ்காற்று அடித்து கொண்டு அந்த கடலை, அந்த சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு பாளையத்தில் கொண்டு வந்து போட்டதாம். கர்த்தராகிய தேவன் அதே போல் அவர் என்ன பண்ணுவார், அந்த கீழ்காற்றை தம்முடைய சபையின் மேல் அவர் வீச பண்ணுவார். நம்முடைய ஊழியத்தில் அவர் வீச பண்ணுவார். சமுத்திரத்திலிருந்து காடைகளை அல்ல, மனுஷர்களை குடும்பம் குடும்பமாக கொத்து கொத்தாக கொண்டு வந்து அவர் போடுவார். அதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் வேண்டும். அதான் மோசே இடத்துல சொல்றார், கர்த்தருடைய கை குறுகி போயிற்றோ, ரட்சிக்க கூடாத மடிக்கு என்னுடைய கரங்கள் குறுகி போயிற்றோ என்று சொல்லி வேறொரு பகுதியில் அவர் கேட்கிறார். ரட்சிக்கப்பட முடியாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகி போகவில்லை என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். நம் ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட முடியாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகி போகவில்லை. அல்லேலூயா. உங்களால் ஆகாவிட்டால் என்னாலே ஆகுன்னு சொல்லி சொல்றாரு இல்லையா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். சக்கரியா 4:6 தேவன் சொல்லுகிறார். ஆமேன். நம்ம பெரிய பர்வதத்தையெல்லாம் பார்த்துட்டு, தடைகளை பார்த்து விட்டு, ஒன்றையும் காரியம் வாய்க்கலையே அப்படின்னு சொல்லி பார்த்து விட்டு சோர்ந்து போய் விடுவீங்க. அல்லது ஜனங்களை பார்த்து விட்டு மோசே அங்கே கலங்கி போய் தேவனத்தில் எப்படி ஆகும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் தேவன் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, என்னுடைய ஆவியானவராலேயே ஆகும். ஆமேன். பரிசுத்த ஆவியானவராலேயே ஆகும். நான் இதை சொன்னேன், நான் இதை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமேன். அந்த காடைகள் பாளையத்தில் வந்து விழுந்தது போல தேவன் தம்முடைய ஜனங்களை அவர் கொண்டு வந்து தம்முடைய சபையில் அவர் சேர்ப்பார். அல்லேலூயா. அதற்கு ஒரு கீழ்காற்றை எங்கள் மேலே வீச பண்ணுங்க அப்பா. ஆமேன். கீழ்காற்றை வீச பண்ணுங்க, தென்றல் காற்றை வீச பண்ணுங்க. ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை கொண்டு வந்து சபையில் போடும்படிக்கு செய்யுங்க ராஜா. அல்லேலூயா. இதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்கணும். ஆண்டவரே, சுவிசேஷ ஊழியத்துக்கு போகிறோம், எங்களோடு கூட அந்த கீழ்காற்று எங்களோடு கூட வரட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, அந்த ஜனங்களை நீர்தான் கொண்டு வந்து சபையில் சேர்க்க வேண்டும். அதற்கு கர்த்தருடைய பலத்த காற்று அதை வீச வேண்டும். கரங்களை உயர்த்தி கேளுங்க, அந்த பலத்த காற்று நாங்கள் செய்கிற ஊழியத்தில் வீசட்டும். ஆமேன். சரி, 2வது, பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாக இறங்கி வந்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஊழியத்தில் அந்த ஊழியத்தை செய்யக்கூடியவர்களோடு கூட இணைந்து அவர் நிற்கிறார். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். அதில் இஸ்ரவேல் ஜனங்கள் மெய்தேவனாகிய கர்த்தரை விட்டு அவர்கள் பின்வாங்கி போய் அவங்க பாகால்களையும் விக்கிரகங்களையும் சுற்றி இருக்கக்கூடிய அந்த தேசங்களுடைய அந்த முறைமைகளை எல்லாம் அவர்கள் கற்றுக்கொண்டு கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. ஆனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து கர்த்தரையும் கொஞ்சம் கும்பிட்டு கொள்வாங்க, அந்த பாகால்களையும் விக்கிரகங்களையும் அவர்கள் கும்பிட்டு கொள்வார்கள். இப்போ 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 21வது வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும்
2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். 2 நினைவுகளால் நீங்கள் குந்தி குந்தி நீங்கள் நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றுமே சொல்லலை. என்ன சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கிறது. எப்படி இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை குந்தி குந்தி நடக்கிறதாக, நொண்டி நொண்டி நடக்கிறக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஏன்னு சொன்னாக்கா, ஒரு பக்கம் பாகாலம் வேண்டும் சொல்லி விக்கிரகத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அப்பப்போ கர்த்தரையும் கொஞ்சம் ஊர்க்கா மாதிரி கொஞ்சம் தொட்டுக்கலான்னு சொல்லிட்டு அந்த பக்கமும் வருகிறார்கள். அப்புறம் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், கர்த்தர் தான் தெய்வம்னு சொன்னாக்கா கர்த்தரோடு நீங்கள் உறுதியாக நில்லுங்க. பாகால் தான் தெய்வம்னு சொல்கிறீங்களா, அவனோட கூட போய் நீங்கள் அழிஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஜனங்க ஒன்றுமே அங்கே பதில் சொல்லவில்லை. அப்போது எலியாவே அங்கே சொல்கிறாரு, சரி உங்ககிட்ட பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாரையும் வர சொல்லுங்கள். அவங்க எல்லாருமே அங்கே தான் வர வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ 2 காளைகளை கொண்டு வாங்க. அவங்ககிட்ட ஒரு காளை, என்கிட்ட ஒரு காளை மாடு. அவங்க அந்த காளையை துண்டு துண்டாக வெட்டி விறகு மேலே அடிக்கிட்டு அதில் நெருப்பு காட்டாமல் அதை வச்சு அவங்க பாகால் தெய்வத்தை கூப்பிடட்டும். அக்கினியினால் மறுவுத்திருவு அருளுகிற தேவனே தேவன் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது ஜனங்கள் 24வது வசனத்தில் பிற்பகுதியை பாருங்கள். அப்படி சொன்ன பொழுது ஜனங்கள் எல்லாரும் பரவாயில்லையே, இது நல்ல வார்த்தையாகுது. ஜனங்களுக்கு இந்த அற்புதத்தை பார்க்கணுன்னு சொன்னாக்கா ரொம்ப ஆர்வமாக ஆயிடுவாங்க. எலியா என்ன சொல்கிறாருனாக்கா, அந்தமாரி நானும் ஒரு காளையை நான் துண்டித்து விறகு மேலே நான் அடுக்கிறேன், அவங்களும் காளையை துண்டித்து விறகு மேலே அடுக்கட்டும், அவங்களுடைய அந்த விக்கிரக தெய்வத்தை கூப்பிடட்டும். அதுக்கு பிறகு நான் என்னுடைய மெய்தேவனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஜீவனுள்ள தேவனை நான் கூப்பிடுகிறேன். அக்கினியினால் மறுவுத்திருவு அருளுகிற தேவனே தேவன். அல்லேலூயா. அக்கினியினால் மறுவுத்திருவு அருளி செய்கிற தேவனே தேவன். ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி பாகால் தீர்க்கதரிசியில் தான் நீங்கள் 450 பேர் இருக்கிறீங்களே, நீங்கள் முதல்ல கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க காலையிலேருந்து இரவு வர வரைக்கும் அவங்க பாட்டு அவங்க சந்தனம் பண்ணி கொண்டு அப்படியே கூட்டு கொண்டு இருக்கிறாங்க. மேலெல்லாம் கீச்சிக்கிறாங்க, கொள்ளுகிறாங்க. ஒன்றுமே அங்கே ஒரு சத்தமும் கேட்கல. ஆனால் மாலை நேரம் வந்தது. அல்லேலூயா. அங்கே அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ 36வது வசனத்தில் பாருங்கள். அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே, அல்லேலூயா, அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்க தரிசியாகிய எலியா இவர் இன்னும் என்ன பண்ணுறாருனாக்கா, அந்த விறகு மேலே அந்த துண்டிக்கப்பட்ட காளையை அடுக்கினது மாத்திரமல்லாமல் நிறைய தண்ணீரை குடங்குடமாக தண்ணீரை கொண்டு ஊற்ற சொல்கிறார். ஏன்னு சொன்னாக்கா, இப்போலாம் ஒரு சில பேர் பொய்யா அற்புதம் செஞ்சிடறாங்க இல்லையா, கொஞ்சம் இப்போ தானாகவே எரியக்கூடிய ஒரு இது மாதிரி இருக்குது, இந்த கற்பூரம் மாதிரி அது மாதிரி கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஏதாவது பண்ணி கிண்ணி அப்படி வச்சுட்டு அப்படி அந்த மாதிரிலாம் வேறு பண்ணிடுறாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. ஆண்டவருக்கு தேவனுக்கு பொய்யான சாட்சிகளே தேவையில்லை. அவருடைய சாட்சிகளை சொல்கிறதுக்கே காலம் போதாது. ஆமேன். அப்போ எலியா என்ன பண்ணுறாருனாக்கா, குடங்குடமாக தண்ணியை வேறு கொண்டு ஊற்றிட்டு, நான் ஆராதிக்கிற தேவன் மெய்யான தேவன், அவர் அக்கினியினால் மறுவுத்திருவு அருளி செய்கிற தேவன் சொல்லிட்டு 36வது வசனத்தில் அந்தி பலும் செலுத்துகிற நேரத்தில் தீர்க்க தரிசியாகிய எலியா ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்று சொல்லிட்டு எலியா ஊக்கமாக அவன் ஜெபித்தானாம். நடந்தது என்ன? அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டுவிட்டது. அல்லேலூயா. தேவனுடைய அக்கினி இறங்கி அந்த பலி பொருட்கள், அங்கே அந்த விறகு, அந்த கற்கள், அங்கே மண், அங்கே தண்ணி எல்லாவற்றையும் சுட்டெரித்து போட்டு விட்டது. இது ஜனங்களெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாங்க பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனால் போஷிக்கப்பட்ட இந்த ஜனங்க பின்வாங்கி போயிட்டாங்க பாருங்க. இந்த பின்வாங்கி போன ஜனங்க இதை பார்த்த மாத்திரத்தில் ஜனங்கள் எல்லாரும் இதை கண்ட பொழுது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அல்லேலூயா.
அந்த ஜனங்கள் அந்த அக்கினியை பார்த்து தேவன் அங்கே வல்லமையாக கிரியை செய்ததை பார்த்து அவர்கள் கர்த்தரண்டில் அவர்கள் திரும்பினார்கள். அல்லேலூயா. நம்ம ஆலயத்தில் கூடி வந்து துதி பலிகளை ஏறெடுக்கும் பொழுது ஆகையினால்தான் தேவனுடைய அக்கினி அபிஷேகம் இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அற்புதங்களை தேவன் செய்கிறார். அவருடைய நாமத்திற்கு சாட்சிகளை உண்டு பண்ணுகிறார். அதே போல நல்லா கவனிங்க, விசுவாசம் என்கிறது ரிஸ்க் எடுக்காம விசுவாசம் கிடையாது. ரிஸ்க் எடுக்காம விசுவாசத்தை செயல்படுத்த முடியாது. இப்போ சுவிசேஷ ஊழியத்துக்கு நம்ம போகும் பொழுது நீங்கள் சந்திக்கிறவர்களிடத்தில் நீங்கள் ஆவியானவர் உங்களை ஏவுகிறபடியே அவர்களுக்காக நான் இப்போ ஜெபிக்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு இருதயத்தில் ஒரு சமாதானத்தை தருவார். நீங்கள் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஐயோ, நான் ஜெபிச்சு இந்த அம்மாவுக்கு சமாதானம் வராமல் போயிட்டாக்கா என் பேர் கெட்ட பேர் ஆகிடுமே. பரவாயில்லை, பல விதத்தில் கெட்டு போயிருக்குது பேர். ஆனால் ஆண்டவருக்காக கெட்டா பரவாயில்ல. ஆனால் தேவனுடைய நாமம் கெடாது. அதில் நீங்கள் வந்து உறுதியாக இருக்கலாம் இல்லையா? விசுவாசம் என்கிறது ரிஸ்க்கு. ஆமேன். நீங்கள் அப்படி எல்லாமே ஓரக்கண்ணால் பார்த்துட்டு அற்புதம் நடக்கிற மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அப்புறம் மட்டும் வல்லமையாக ஜெபிக்கிறது கிடையாது. இல்லை, நான் சொல்ல தேவன் அதை செய்வார். ஒரு வியாதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் தான் நின்று இருப்பீங்க, மர்ஷாவில் தான் நீங்கள் நின்று இருப்பீங்க. கையை பிடிச்சி நான் இப்போ ஜெபிக்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து விடுவார்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாது தேவன் செய்வாரா செய்ய மாட்டாரா, ஆனால் அந்த விசுவாசம் அப்படியாக உங்களை பலப்படுத்தி அங்கே ஜெபிக்க செய்துவிடும். ஆமேன். அல்லேலூயா. ஒரு கடன் பிரச்சனையில் நான் இருக்கிறேன், கண்ணீரில் இருக்கிறேன், அல்லது நீங்கள் பேசும்பொழுது ஆவியானவர் அவருடைய காரியத்தை குறித்து உங்களுக்கு உணர்த்துவார். அதுதான் அந்த பேசுகிறவங்ககிட்ட நீங்கள் பேசும்பொழுது அவங்க முகத்தை தான் நீங்கள் பார்த்துன்னு இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய உள்ளமெல்லாம் ஆவியான இடத்துல ஆவியானவரை என்ன சொல்கிறீங்க, இவங்களுடைய காரியம் என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்டுக்கொண்டே நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. செவர நகரத்தில் ஊழியத்துக்கு சென்ற பொழுது ஒரு சகோதரி அவங்களுடைய அக்கா கூட வந்திருந்தாங்க. அப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஃபோன்லேயே இருந்தாங்க. அவங்களுடைய தங்கச்சி அரை மணி நேரத்துக்கு மேலே ஃபோன்லேயே இருந்தாங்க. அவங்க அக்கா கிட்ட மட்டும் கேட்டாங்க, என்ன எப்போ தாங்க ஃபோனை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி. தெரிலங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் 2 டூர் அடிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க ஃபோன்லேயே இருந்தாங்க. சரி, நாங்களும் போயிட்டு ட்ராக்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு அப்படியே பார்த்தோம், ஃபோன்லேயே இருந்தாங்க. ஆனால் ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருந்தார், இவங்ககிட்ட சொல்லணும், இவங்ககிட்ட ட்ராக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்று போயிட்டு பார்ப்போம், ஃபோனில் இருப்பாங்க. அப்போ ஒரு தடவை நாங்கள் உள்ளார போயிட்டு அந்த மர்ஷலில் கொடுத்துன்னு இருக்கும்போது அவங்களும் உள்ளார வந்துட்டாங்க. நாங்கள் அவங்களுக்காக காத்துனதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. வந்துட்டு போனாங்க. நான் அப்போ தான் புதுசாக சந்திக்கிற மாதிரி அவங்ககிட்ட போய் பார்த்துட்டு ட்ராக்ஸ் கொடுத்துட்டு, சிஸ்டர் உங்களை தான் பார்க்குறதுக்கு நாங்கள் தேடி இருக்கிறோம், உங்களுக்கு பிடிக்கவே முடியல, ஃபோன்லேயே இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சும்மா சாதாரணமாக பேசிக்கொண்டு எங்கேருந்து வரீங்க ஏதா வரீங்க விசாரிச்சுன்னு கொண்டு இருக்கும் பொழுது ஆவியானவர் உள்ளத்தில் அப்படியே ஏவினார். இவங்க ஏதோ வீட்டு பிரச்சனையில் இருக்கிறாங்க, வீட்டு வாடகை காரியத்தில் இருக்கிறாங்க, ஓனருக்கும் இவங்களுக்கும் ஏதோ இன்றைக்கே இவங்களை வெளியில் துரத்துவதற்காக அங்கே ஏற்பாடு பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதற்காகத்தான் தேவையான எல்லா முஸ்தீபுகளும் அவங்க பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆவியானவர், நான் சொன்ன அந்த முழு கதையையும் முழுசாக சொல்லல, கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சொல்ல நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், அவர் சொல்ல நான் அவங்ககிட்ட சொல்கிறேன். அவங்க கண்ணாடி போட்டிருந்தாங்க, நம்ம கண்ணாடி பையில் வச்சுக்கின்னு துரத்துன்னு சொல்லி அழுவ ஆரம்பித்து விட்டார்கள். அழுவ ஆரம்பித்து விட்டு நான் சொன்னேன், சகோதரி இது உண்மைதானா அப்படி சொல்லி. ஆமாம் உண்மைதான் அப்படி சொல்லிட்டு சொல்ல, இந்த ட்ராக்ஸை பிடிங்க, ஆண்டவர் இந்த காரியத்தை உங்களுக்கு இன்றைக்கி வெளிப்படுத்தியிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னாக்கா உங்களுக்கு அதில் உதவி செய்ய விரும்புகிறார். எதுவும் எனக்கு ரகசியத்தை வெளிப்படுத்திட்டாரு, உங்களுடைய காரியத்தை சொல்லிட்டாருங்கிறதுக்காக அல்ல, அதில் அவங்களுக்கு செயல்பட்டு அந்த பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்க அவர் விரும்புகிறார். ஆகையினால நீங்கள் கண்களெல்லாம் தொடச்சி, எல்லாரும் அந்த மர்ஷைக்கு வந்திருக்கிறவங்களுக்கு தெரியும், ரொம்ப ஜனங்கள் அப்படியே நெருக்கடியாக நின்று இருப்பாங்க, நிற்கிறதுக்கே உங்களுக்கு இடம் இருக்காது. 2 நிமிஷம் நின்னாலே அந்த கடைக்காரங்களாம் என் கடைக்கு முன்னாடி நிற்காது, உன் கடைக்கு முன்னாடி நிற்காது, போக நின்று இருப்பாங்க. அவ்வளோ ஜனங்கள் சூழ்ந்திருக்கிற அந்த இடத்துல அந்த அம்மா அப்படியாக அழுது அந்த காரியத்தை அவங்க சொன்னாங்க, ஆமாம் இந்த பிரச்சனை தான் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அப்போ நீங்கள் கண்களை துடைத்து கொண்டு தைரியமாக போங்க, தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆமேன். அப்போது ஒருவேளை நான் எனக்கு மனசில் தோன்றுறத நான் தேவனுடைய ஆவியான சொல்கிறான்னு சொல்லி நான் சொல்லிடுவேனோ என்ற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். ஆமேன். தைரியமாக விசுவாசத்தோடு அவர் சொல்லும் பொழுது அந்த ஒரு காரியம் அவர்களை தொட்டுவிடும். ஆமேன்.
அல்லேலூயா. சமாரியா பெண்ணுக்கிட்ட ஆண்டவர் பேசினுக்கிறார். சும்மா தண்ணி குடுமா கணம் அது உங்கள்கிட்ட பாத்திரம் இல்லை, இந்த கதை தான் பேசினு இருக்கிறாரு. பேசினே இருக்கும்பொழுது ஆண்டவர் டக்குன்னு ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, ஆமாம் நீ 6 புருஷர்கள் கூட நீ வாழ்ந்துருக்கிற, இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறவன் உன்னுடையவன் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே தான் எவ்வளோ கதையெல்லாம் கேட்டுன்னு வந்தது அந்த அம்மா. இந்த கணரை யாக்கோபுடைய கணராக்கும், நீங்கள் எருசலேமில் துதிக்கிறதாக்கும், நாங்கள் இங்கே ஜெபிக்கிறதாக்கும், இதெல்லாம் பேசினு கொண்டு வந்து அம்மா சொல்லின்னு வந்து பாருங்க. ஆண்டவர் இந்த ஒரு காரியத்தை சொன்னோடனே கப்புன்னு இருதயத்தில் அப்படியே தொட்டு விட்டது. அப்போது அது சொல்கிறாங்க, இல்லை மெஸ்ஸியா வரும்போது இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. யோவான் 4 சொல்கிறாங்க, மெஸ்ஸியா வரும்போது முதல் முறையாக வேத புஸ்தகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை நான் தான் அந்த மெஸ்ஸியா, அல்லேலூயா, நீங்கள் எதிர்பார்க்குற கிறிஸ்து நான் தான் சொல்லிட்டு நேரடியாக ஒரு ஆள்கிட்ட சொன்னார்னாக்கா அந்த சமாரிய பெண்ணுக்கிட்ட தான் சொன்னார். நம்ம நினச்சிருப்போம் பெரிய ஒரு மத தலைவர்கிட்ட சொல்லுவார்ன்ட்டு. அந்த பெண்ணுக்கிட்ட தான் ஆண்டவர் சொல்கிறார் முதல்ல. அல்லேலூயா. தன்னை கிறிஸ்து நான் தான் கிறிஸ்து, உங்ககிட்ட நின்று பேசி நிற்கிறவர் தான் கிறிஸ்து அப்படிங்கிறத அந்த பெண்ணுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போது அக்கினி இறங்க வேண்டும். ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாக நாங்கள் போகும்பொழுது, ஆண்டவரே அக்கினியினால் நீர் மறு உத்தரவு அருளுகிற தேவன், எனக்கு காரியங்களை நீங்கள் வெளிப்படுத்துங்க, இங்கே நாங்கள் இந்த சுவிசேஷம் செய்கிற இந்த ஊழியத்தில் எனக்கு ஒரு அற்புதத்தை காண்பீங்க, நான் ஜெபித்து ஒரு அற்புதம் நடக்க. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அதை எத்தனை பேர் விரும்புகிறீங்க? சபையில் வந்தாக்கா பாஸ்டர் ஜெபிப்பார். நீங்கள் அங்கே ட்ராக்ஸ் கொடுக்க போகும்போது, மர்ஷேவில் சந்திக்கும் பொழுது, ஜனங்களை நீங்கள் வெளியில் சந்திக்கும் போது, ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போய் ஜெபிக்க போகும்பொழுது நீங்கள் உறுதியோடு ஜெபிப்பீங்க. கரங்களை உயர்த்தி கேளுங்க, யாருக்கு வேணும்? யாருக்கு வேணும் அந்த வல்லமை? ஆண்டவரே நான் ஜெபிக்க அங்கே ஒரு நோய் சுகமாகணும், நான் ஜெபிக்க அங்கே ஒரு கட்டு அருந்து போகணும், நான் ஜெபிக்க அங்கே ஒரு பிசாசுடைய அங்கே கட்டுகள் அருந்து போகணும், அதுக்கு தேவையான வல்லமையை தாரும். கேளுங்க, வல்லமையை தாரும் அப்பா, அக்கினியை தாரும் ஆண்டவரே. தேவன் அதை நமக்கு செய்கிறார். அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக நம்ம வாசித்த அந்த வேத பகுதி எசேக்கியேல் 37வது அதிகாரத்தை திருப்புங்க. அதுவும் ரொம்ப அற்புதமான ஒரு வேத பகுதி. எப்படி பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்காரர்களோடு இணைந்து ஆத்துமாக்களை கர்த்தர் பக்கமாக திருப்புகிற அந்த பணியில் வல்லமையாக அவர் செயல்பட்டார். அதே சமயத்தில் புதிய ஏற்பாட்டில் அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் முழுசாக நம்ம பார்க்குறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலேயே பரிசுத்த ஆவியானவர் உருவகப்படுத்தப்பட்டு அக்கினியாக, காற்றாக, இப்படியாக உருவகப்படுத்தப்பட்டு அவர் செயல்படுகிறார் அப்படிங்கிறத தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். எசேக்கியேல் 37வது அதிகாரம், அதில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை நல்லா கவனிங்க. தேவன் ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போகிறார். அந்த பள்ளத்தாக்குக்கு கொண்டு போய் அவரை ஆவியில் கொண்டு போகிறார். அங்கே போய் நிறுத்தின பொழுது அங்கே பார்த்தா எல்லாம் மனுஷருடைய எலும்புகள், செத்து பல வருஷமாக ஆகி எல்லாம் காஞ்சி எல்லாம் எலும்புகள் அப்படியே உலர்ந்து போய் எலும்புகள்லாம் கிடக்கிறது. அப்போ தேவன் ஊழியக்காரர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார் இல்லையா? என்ன கேள்வி கேட்குறாரு? இந்த எலும்புகள் உயிர் அடையுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போது அடையும் ஆண்டவரே, அடையாது ஆண்டவரேன்னு சொல்கிறது தான் பதில். எசேக்கியேல் அவர் ரொம்ப ஞானமாக அங்கே பதில் சொல்கிறாரு. அதற்கு கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர். எவ்வளோ ஞானமாக பதில் சொல்கிறாரு பாருங்க. ஆண்டவர் அது உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? உண்மையான பதில் தான் அது. ஏன்? ஒரு எலும்பு, அந்த எலும்பு யார்? ஆமாம், வெளியில் இருக்கிறது எல்லாமே எலும்பு தான். எலும்பு பைபிள் எதுக்கு அடையாளமாகுது பாருங்க. இங்கே நிறைய அந்த அடையாள வார்த்தைகள் ஆவியானவர் சொல்கிறார். எலும்பு எதுக்கு? உலர்ந்து போன எலும்பு, என்னுடைய எலும்புகள்லாம் உலர்ந்து போயிட்டுன்னு சங்கீதக்காரன் கூட சொல்கிறார். என்ன அர்த்தம்? எலும்புகள்லாம் உலர்ந்து போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கை அற்று போய்விட்டார்கள் அர்த்தம். அங்கே அந்த வசனத்திலே நமக்கு வருகிறது. 11வது வசனத்தில் பிற்பகுதியில், எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். அப்போ எலும்புகள் உலர்ந்து போயிடுச்சுன்னு சொன்னாக்கா நம்பிக்கை அற்று போய். சொல்லுங்கள், நம்பிக்கை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், எலும்புகள் உலர்ந்து போயிருக்குதுன்னு சொன்னாக்கா நம்பிக்கையற்ற ஜனங்கள். எப்படிப்பட்ட ஜனங்களாம்? ஒன்று மெய்ப்பெண் இல்லாத ஜனங்க, 2 தொய்ந்து போன ஜனங்க, இன்னொன்று சிதறடிக்கப்பட்ட ஜனங்க. இங்கே சொல்லுகிறது நம்பிக்கையற்ற ஜனங்க. மனதுருக்கம் வருமா வராதா? மனதுருக்கம் வருமா வராதா? வராமல் எங்கே போக போகுது? நான் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் சந்தோஷமாக ஆராய்ச்சிட்டு போகிறேனே. நம்பிக்கையற்ற ஜனங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? அப்போ ஆண்டவர் கேட்குறார், சுவிசேஷ ஊழியத்துக்கு நீங்கள் ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் போகிறீங்க. ஆண்டவர் கேட்குறார், சரி இன்றைக்கி நீங்கள் ட்ராக்ஸ் கொடுக்க போகிற உன் ஊழியத்தில் இன்றைக்கி சில எலும்புகள் உயிரடையுமான்னு கேட்குறாரு. ஆண்டவர் கேட்குறாரு, நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? ஆமாம், அவர் ஆபிரகாம் மாதிரி பதில் சொல்கிறாரு.
இங்கே எசேக்கியேல் மாதிரி பதில் சொன்னாக்க எப்படி சொல்லணும்? ஆண்டவரே அது உங்களுக்கு தான் தெரியும். ஆமென். உண்மைதான் அது. ஏன்னாக்கா நான் சொன்னது போல் அந்த வீட்டு ஜெபத்தில் சொல்லியிருந்தேன் பாருங்கள், எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. ஆனால் தேவனுக்கு தெரியும் யார் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, யார் ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தேவனுக்கு தெரியும். ஆனால் அதை அவர் முன் குறிக்கலை. அதை இந்த அம்மா ரட்சிக்கப்படணும், இந்த அம்மா ரட்சிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவன் தீர்மானம் பண்ணலை. மாறாக அவங்க என்ன தீர்மானங்கள் எடுப்பாங்க, அடுத்த வருஷம், அடுத்த மாதம், 5 வருஷம் கழிச்சு, 25 வருஷம் கழிச்சு, இப்போ ஒரு பிரதர் இருக்கிறாரு, ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்க என்ன தீர்மானங்கள் எடுப்பாங்க அப்படிங்கிறத அவருடைய சர்வ ஞானத்தினால எதிர்காலத்தில் நடக்கிறதையும் தேவனுக்கு முன்பாக அது அவரை பார்க்கிறவராக இருக்கிறார், அறிந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது எசேக்கியேல் ஞானமாக சொல்கிற, ஆண்டவரே அது உமக்கு தான் தெரியும். ஆமென். உமக்கு தான் தெரியும். ஆனால் நான் செய்ய வேண்டியது இப்போ செய்ய ஆயத்தமாக இருக்கிற, என்னை பயன்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்கும்படிக்காக தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சுருக்கமாக சொல்லுகிறேன். என்னன்னு சொன்னாக்கா, தேவனுடைய வார்த்தை அந்த எலும்புகளுக்கு சொல்லப்பட வேண்டும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அங்கே சொல்லப்பட வேண்டும். ஆமேன். அங்கே நரம்புகள் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் அந்த ஜனங்களுக்காக ஏறெடுக்கப்பட வேண்டும். ட்ராக்ஸ் ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறோம், போயிட்டு வந்த பிறகு சந்திக்கப்பட்டவர்களுக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஆமீன். உங்ககிட்ட கை நீட்டு ட்ராக்ஸ் வாங்கினாங்களே, அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? அதுதான் அந்த நரம்புகள் கனெக்ஷன் பண்ணுறீங்க நீங்கள். அதுதான் இன்ஃபர்மேஷனை கொண்டு போகுது. நரம்புகள் தான் இன்ஃபர்மேஷன் கொண்டு போகிறது. ஆமீன். அப்போ நீங்கள் அவங்களுக்காக கருத்தாக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமீன். அவளுக்காக, ஆண்டவரே இந்த அம்மா அவங்களுக்கு பேர் கொடுக்கல, நம்பர் கொடுக்கல, இந்த அம்மாவை நான் பார்த்தினேன், இந்த இடத்துல பார்த்தினேன், அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன தடையாக இருக்கிறது அவர்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்துங்க, அவர்களை சபையில் கொண்டு வந்து சேர்த்துடுங்க. நாங்கள் கொடுத்துருக்கிற ட்ராக்ஸ் மூலியமாக நீங்கள் பேசுங்க. ஆவியானவரே அவர்களை உயிர்ப்பீங்க. அவருடைய இருதயத்தில் கூடிய இருள் நீங்கட்டும், மன தடைகள் நீங்கட்டும், மன கண்கள் திறக்கப்படட்டும், ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உண்டாகட்டும். அவர்களை கட்டி வைத்திருக்கக்கூடிய அந்தகார கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். உங்களுடைய கண்களில் கிருபை கிடைக்கட்டும். அப்பா, நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த எலும்புகள்லாம் ஒன்றாக கூடி வந்ததான், அதில் நரம்புகள்லாம் உண்டானதான், அதன் மேலே தோல் உருவானதான். இப்போ செத்த பண்ண மாதிரி கிடக்கிறாங்க. அப்போ உங்கள் வேலையை நீங்கள் செய்துட்டீங்க. இன்னொருத்தர் இருக்கிறார், யார்? அறுவடையின் எஜமானன். ஆமேன். அவருடைய வேலை செய்யணும். அப்போ தேவன் சொல்கிறாரு, நீ ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு. பரிசுத்த ஆவியினர் தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கிறவர், அவரை பார்த்து நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லணுமா? என்னன்னு சொல்லிட்டு, ஆவியானவரே இந்த ஜனங்கள் மேலே ஊதும். ஆமேன். இதெல்லாம் நீங்கள் ரியலாக நம்ம வாஸ்தவமாக இது நீங்கள் செய்யணும். ஆமேன். இது செய்தியாக கேட்டு நம்ம போயிடக்கூடாது. தான் இன்றைக்கி ஆவியானவர் டைம் எடுத்து நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆவியானவரே இவர்கள் மேலே ஊதும், ஆவியானவரே இவர்களை உயிர்ப்பியும், ஆவியானவரே இவர்கள் மேலே அசைவாடும். நாங்கள் வார்த்தையை சொல்லியிருக்கிறோம், நாங்கள் அவங்களுக்காக கருத்தாக நாங்கள் ஜெபிக்கிறோம், அவர்களுக்காக நாங்கள் சிரமம் எடுத்து நேரத்தை கொடுக்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஆவியானவரே நீர் அசைவாடும். அப்போ ஆவியானவரிடத்தில் பேசின பொழுது ஆவியானவர் அந்த ஜனங்கள் மேலே அந்த எலும்புகள், உலர்ந்த எலும்புகள் மேலே, ஒன்று கூடி இருக்கிற இந்த எலும்புகள் மேலே ஆவியானவர் அசைவாடின பொழுது சேனைகளாக அவர்கள் எழும்பி விட்டார்கள். ஆமேன். அந்த சேனைகள் யார் தெரியுமா? எசேக்கியேல் 37 இருக்கிற அந்த சேனை யார்? உயிர்த்தெழுந்த சேனைகள் யார்? சேனைகள் யார்? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் தான் அந்த சேனை. ஆமாம், நீங்கள் தான் கர்த்தருடைய சேனை. ஆமாம். ஒரு காலத்தில் உலர்ந்த எலும்புகளாக கடந்தீங்க, ஒரு காலத்தில் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தீங்க, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக இருந்தீங்க, சிதறடிக்கப்பட்டவர்களாக இருந்தீங்க, தொய்ந்து போனவர்களாக இருந்தீங்க. கர்த்தருடைய மனதுருக்கம். ஆமேன். ஆவியானவருடைய கிருபை. ஆமேன். அவர் அசைவாடினார். இன்றைக்கி நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு கர்த்தருடைய சேனையாக இருந்து கொண்டு அதனால தான் அவரை துதிக்கிறீங்க, அதுக்காக தான் அவருக்காக ஊழியம் செய்கிறீங்க, அதுதான் அவருடைய பாதத்தை பற்றி கொண்டு ஜெபிக்கிறீங்க. நீங்கள் தான் கர்த்தருடைய இராணுவம். சேனைன்னா ஒரு சிலருக்கு புரியல, இராணுவம். நீங்கள் தான் மிலிட்ரி. கர்த்தருடைய மிலிட்ரி யாரு? நான் தான். ஆமேன். அல்லேலூயா. சரி. அப்போது பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம் வரவழைக்கணும், கேட்கணும், அவருடைய உதவியை நாடணும், அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆமேன். நான் பேசிட்டேன், இன்னும் இந்த அம்மாவுக்கு 10 தடவை ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடக்கூடாது.
10 தடவை அடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் செலவு பண்ணியிருப்போம்? அரை மணி நேரம் செலவு பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த அரை மணி நேரம் நீங்கள் ஆவியானவர்கிட்ட உட்காந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. 4 தடவை அடித்து பார்த்தீங்க, எடுக்கலை. இப்போது ஒரு அரை மணி நேரம் உட்காந்து அந்த ஒரே ஒரு குடும்பத்துக்காக நீங்கள் அரை மணி நேரம் உட்காந்து ஆவியானவர்கிட்ட ஜெபிக்காதீங்க, ஆவியானவர்கிட்ட பேசுங்க. ஆமேன். ஆவியானவரே 4 தடவை அடித்தேன், அந்த அம்மா எடுக்கலை, ஏன் எடுக்கலை? நீங்கள் அவங்கள சந்திங்க. இது ஜெபமா, இது பேசுகிறதா? ஆமாம், நீங்கள் பேசுங்க. ஏன்னா ஜெபம்னு சொன்னோடனே இதுதான் ஜெபம், அதுதான் இது எல்லாமே ஒன்று தான். நம்ம ஜெபம்னு சொன்ன உடனே நம்ம என்னமோ நம்முடைய கடமை முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இறக்கி வச்சு நம்ம போயிடுறோம். இல்லை, அவரோடு கூட நீங்கள் பேசுங்க, ஆவியானவர் நம்மை கைட் பண்ணுவார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து நாம் ஜெபிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம், இங்கே பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளாக அவர் இறங்கி வந்து அப்போஸ்தலர்களோடு கூட இருந்து அவர் செய்த வல்லமையான காரியங்களை முழுசாக நமக்கு வெளிப்படுத்துகிறது தான் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம். எத்தனை அதிகாரம் இருக்குது? 28 அதிகாரம் இருக்கிறது. முடிஞ்சிடுச்சா? இன்னும் அந்த புஸ்தகம் முடியல, இன்றைய வரைக்கும் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. என்ன சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை இன்னும் முடியவே இல்லை. அவர் தான் ஜனங்களை தேடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார். ஃபோன் அடித்தா எடுக்காமல் இருக்கிறது யார்? அவங்க அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் இல்லையா? நீங்கள் ட்ராக்ஸில் மர்ஷவில் நின்று கொண்டு ட்ராக்ஸ் கொடுக்கும்போது யார் தாங்க நிற்கிறா? பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த மனுஷி கெட்டு போகாதபடிக்கு உங்களுடைய பாடி, உங்களுடைய சரீரத்தை பயன்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவியானவர் தான் அங்கே இருந்து கொண்டு அவர் செய்கிறார். அதுதான் ஆவியானுடைய அன்பு. ரொம்ப நீங்கள் அதை யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நம்முடைய வாழ்க்கையிலேயே யோசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். எத்தனை தடவை என்னை தேடி வந்து அந்த பிரதரை நான் வந்து அசட்டை பண்ணினேன், எத்தனை தடவை நான் வீட்டில் இருந்து கொண்டு இல்லைன்னு சொல்லி நான் சொல்ல சொன்னேன். அவரை குறித்து மற்றவங்களாம் தப்பாக பேசும்போது அதெல்லாம் நான் நம்பிட்டேன். அதெல்லாம் யாருக்கு குறித்து தான்? பரிசுத்த ஆவியானவர் தான் என் வீட்டு கீழே வந்து பெல் அடிச்சு நின்றார். ஆமேன். அவரை தான் நான் மேலேருந்து எட்டி பார்த்துட்டு என் மனைவி கிட்டே சொல்லி அவர் வராரு, நான் இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னது. யாரை தான் நான் அசட்டை பண்ணினேன்னா? பரிசுத்த ஆவியானவர் தான். ஆனால் தேவன் எனக்கு பாராட்டின கிருபை. அல்லேலூயா. அவர் ஒரு நாள் என்னை சந்தித்தார், என்னை ரட்சித்தார், அவர் கிருபையாகி என்னை மீட்டுக்கொண்டார். என் பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்து பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய அன்பு. ஆமேன். எத்தனை நம்மளை வந்து ஒரு ரெண்டு தடவை அசட்டை பண்ணிட்டாலே நம்ம அவங்கள மதிக்க மாட்டோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் திரும்ப திரும்ப ஒரு மனுஷனுக்கு பின்னாடி ஓடிக்கினே இருக்கிறாரு. ஏன்னு சொன்னாக்கா அதுதான் அவருடைய அன்பு. அல்லேலூயா. அந்த ஆவியானவர் தான் பெந்தகோஸ்தே நாளில் அப்போஸ்தலர்கள் கூடி 120 பேர், இயேசு கிறிஸ்துடைய சீடர்கள், அவருடைய தாயார், அவருடைய சகோதரர்கள், இன்னுமாக இயேசு கிறிஸ்துவத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்கள், இப்படியாக 120 பேர் எருசலேமில் மேல் வீட்டு அறையில் காத்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லிவிட்டு போயிருந்தார், உன்னதத்திலிருந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது தான் நீங்கள் எனக்காக சாட்சியாக இருக்கும்படிக்கு பலனடைவீர்கள். லூக்கா 24 சொல்றார், பரிசுத்த ஆவியானவர் வருகிற வரைக்கும் நீங்க எருசலேமை விட்டு புறப்படாமல் இருங்கள். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இல்லாம உங்களால செய்ய முடியாது. இது வந்து மீன் பிடிக்கிற காரியம் இல்ல, மனுஷர்களை பிடிக்கிற காரியம். இது வந்து நெல் அறுவடை பண்றது கிடையாது, ஆத்துமாக்களை அறுவடை பண்ணுகிற காரியம். ஆகினால பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இதை செய்ய முடியாது. அதனால நீங்க காத்திருங்க. சுவிசேஷ ஊழியத்துக்கு போகும்பொழுதும் நீங்க காத்திருங்க. ஒரு அரை மணி நேரமாவது 1 மணி நேரமாவது உட்கார்ந்து ஜெபித்து விட்டு நீங்க போங்க. அவங்க உட்கார்ந்து இருந்து 10 நாளாக ஜெபித்து கொண்டிருந்தாங்க பாருங்க. அந்த இடம் அசையத்தக்கதாக அந்த வசனத்தை வாசிக்கலாம். முதல் வசனத்திலிருந்து, பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அப்ப அங்க இறங்கி வந்த அக்கினிமயமான நாவுகள் என்னங்கிறத அடுத்த வசனத்திலே சொல்றது பாருங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. ஆமேன். கீழ்காற்றாய் வீசினவர் யார் தானா? பரிசுத்த ஆவியானவர் தான் வீசினார். எலியா ஜெபித்த பொழுது வானத்திலிருந்து அக்கினியாய் இறங்கி வந்து பலிகளை பட்சித்தவர் யார் தானா? பரிசுத்த ஆவியானவர் தான். எசேக்கியேல் பார்த்து தீர்க்க தரிசனம் உரைத்து எலும்புகள் எல்லாம் உயிர்ப்பிக்க செய்தது யார் தானா? பரிசுத்த ஆவியானவர்.
இங்க அக்கினிமயமான நாவுகளாக இறங்கி வந்தவர் யார் தானா? பரிசுத்த ஆவியானவர். அவர் இறங்கி வந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பினார். ஆவியானவர் தந்தலின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். ஆமென், ஆமென், ஆமென். அதுதான் அந்நிய பாஷையில, பரலோக பாஷையில பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பேசும்படிக்காக அவர்களை பலப்படுத்தினார். ஆமென். ஆனா பேச தொடங்கினது யாரு? பேச தொடங்கினது யாரு? அப்போ இங்க யாரு? அப்போஸ்தலர்கள் தான் பேச தொடங்கினார்கள். ஏன்னா நம்ம அநேகர் எப்படி நினைச்சுன்னு இருப்போம், சரி ஆவியானவர் இறங்கட்டும், ஆவியானவர் இறங்கட்டும், ஆவியானவர் எப்படியாவது நிரப்புங்க நம்ம எப்படி நினைக்கிறோம்னாக்கா, ஆவியானவர் வந்து உங்களுடைய நாவை பிடித்து அவரு அப்படி கடற்கடன்னு உங்களை வந்து அந்நிய பாஷையில் பேச வச்சிருவான்னு சொல்லிட்டு இல்லை இல்லை. ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென். ஆவியானவர் உங்களை வந்து உந்துவார். ஆவியானவர் உங்களை வந்து நிரப்புவார். ஆவியானவர் உங்களை உங்களுடைய ஆவியில வைராக்கியம் கொள்ள செய்வார். ஆனால் பேச தொடங்குறது யாரு? நீங்க தான் பேச தொடங்க வேண்டும். அல்லேலூயா. ஃப்ளைட்டு இங்கே நின்று அப்படியே மேலே ஏறி பறக்குமா, இல்லை வந்து கொஞ்ச நேரம் ரன்வேல ஓடுமா? ரன்வேல கொஞ்ச நேரம் அது போகும், அதுக்கப்புறம் தான் அது மேலே வந்து மேலே ஏறும் இல்லையா? அதே போல் தான் நீங்கள் தான் தொடங்குவீங்க. அந்நிய பாஷையில் நீங்கள் தான் ஆவியில் நிரம்பி தொடங்குவீங்க. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானவர் வந்து உங்களை டேக் ஓவர் பண்ணிவிடுவார். அல்லேலூயா. ஆவியானவர் வந்து உங்களை டேக் ஓவர் பண்ணி விடுவார். அங்கே நடந்தது என்ன? அப்போஸ்தலர்கள் பேதுரு பரிசுத்த ஆவியானவர்கள் நிரம்பி இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை குறித்து, உயிர்த்தெழுதல் குறித்து சாட்சி கொடுத்து, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தினார் பாருங்க. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. 3வது அதிகாரத்துக்கு வரும்போது பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால முடவன் சப்பானியை இயேசுவின் நாமத்தினால பேதுரு குணமடையும்படிக்காக செய்தார். அதை தொடர்ந்து பிரசங்கம் பண்ணுகிறார். 4வது அதிகாரம் வரைக்கும் பிரசங்கம் பண்றாரு. 5000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். அல்லேலூயா. அந்த அப்படி ஜனங்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் உண்டாக மதவாதிகள் எல்லாம் அந்த பேதுருவை பிடித்து கொண்டு ஜெயிலில் போய் போட, அங்கே ஜெயிலில் போடாமல் அவர்களை தண்டித்து அவர்களை வந்து மிரட்டி அனுப்புகிறாங்க. இவங்கெல்லாம் வந்து 4வது அதிகாரத்து கடைசி பகுதியில் வாசித்து பாருங்க. பெரிய ஜெபம் ஜெபிக்கிறாங்க. கர்த்தருடைய அந்த நாமத்தினால தேவனை நோக்கி வைராக்கியமாக பரிசுத்த ஆவியானவரால் நம்ம நிரம்பி இருக்கும்போது இப்படி தான் நம்ம ஜெபிப்போம். இல்லை ஏனோ தானோன்னு சொல்லிட்டு ஜெபிக்க மாட்டோம். சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள் சிஸ்டர், சொல்லுங்கள் சிஸ்டர், இல்லை பிரதர். ஆமாம், ஏனோ தானோன்னு ஜெபிக்காதீங்க. சொல்லுங்கள். ஆமாம் சொல்லுங்கள், பார்த்து சொல்லுங்கள். ஏனோ தானோன்னு ஜெபிக்காதீங்க. ஆமாம், சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஜெபிக்காதீங்க. சொல்லுங்கள். ஆமாம், பாரம்பரியமாக ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து ஊக்கமாக ஜெபிங்க, உற்சாகமாக ஜெபிங்க, போராடி ஜெபிங்க, சோர்ந்து போகாமல் ஜெபிங்க, பதில் கிடைக்கிற வரைக்கும் ஜெபிங்க. அப்படித்தான் ஜெபிச்சாங்க பாருங்க. அவங்க ஜெபிச்சாங்க, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படிக்கு செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படிக்கு உம்முடைய கரத்தை நீட்டி. இது என்ன கரம்? என்ன கரம்? உம்முடைய கரம். யா கரங்க கரம். அங்க உம்முடைய கரம் சொல்லி என்னத்தை சொல்றாங்க அவங்க? பரிசுத்த ஆவியானவர். ஆமென். உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படிக்கு அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். அல்லேலூயா. வல்லமையா ஜெபிச்சாங்க பாருங்க. அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அப்போ இதை படிக்கும்பொழுது வாஸ்தவமாக இருக்காது. இடம் எப்படிங்க அசையும்? கேள்வி இருக்குது இல்லையா? பதில் தெரிஞ்சவங்க இப்போ சொல்லக்கூடாது. நான் கேட்குறேன், இடம் எப்போ அசையும்? பதில் தெரிஞ்சவங்க சொல்லக்கூடாது. இடம் எப்படிங்க அசையும்? இப்படி ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறாங்க, வல்லமையாக ஜெபிக்கிறாங்க, எப்படி இடம் அசையும்? ஆச்சரியமாக பார்க்கக்கூடாது. பதில் எதாவது சொல்லுங்க. இடம் எப்படி அசையும்? பதில் தெரிஞ்சவங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ வந்து
உங்களுடைய இருதயம் அசையாம இடம் அசையாது. இது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய இருதயத்தில் அனல் உண்டாகாமல், வைராக்கியம் உண்டாகாமல், ஒரு ஊக்கம் உண்டாகாமல், உற்சாகம் உண்டாகாமல் இடமும் அசையாது, பரலோகமும் அசையாது, தேவனும் அசைய மாட்டார். ஆமீன். அதனால்தான் அந்த ஒரு ஊக்கம் இல்லாமல் ஜெபிக்கிறது, சோம்பேறியாக நம்ம ஜெபிக்கிறது, ஏனோ தானோன்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறது, அந்த ஜெபம்லாம் ஒன்றுத்தையுமே அசைய பண்ணாது. அங்கே ஏன் அந்த வசனம் அப்படி சொல்லுகிறதுனாக்கா, அவங்க அவ்வளவு பாரத்தோடு அவங்க ஜெபிக்கிறாங்க. பைபிள் சொல்லுகிறது அந்த கூடியிருந்த இடம் அசைந்தது. அல்லேலூயா. அப்படின்னாக்கா அவங்களுக்குள்ளாக அவ்வளோ வைராக்கியத்தோடு அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அதனுடைய விளைவு பாருங்கள். தொடர்ச்சியாக 5வது அதிகாரத்தில் வரும்பொழுது திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். ஆமேன். அப்போ இந்த தொடர்ச்சியாக நீங்கள் வாசித்து கொண்டே போகலாம். பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் மேலே இறங்கி வந்ததனுடைய முக்கியமான நோக்கம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்களை மறுரூபப்படுத்தினார் ஒன்று. ஆனால் அவர்கள் மூலியமாக ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னாக்கா அவருடைய பெயரே அறுவடையின் எஜமானன். அதே ஆவியானவர் தான் உங்களையும் நிரப்புகிறார். இன்றைக்கு அந்த ஆவியானவர் நிரப்ப போகிறார். ஒவ்வொருவரையும் அவர் நிரப்ப போகிறார். உங்கள் மூலியமாக ஜெபித்தால் அதனுடைய நோக்கம் என்ன? ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தப்பட வேண்டும். உங்கள் மூலியமாக தேவன் ஒரு அற்புதத்தை செய்தால் அதனுடைய நோக்கம் என்ன? ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தப்பட வேண்டும். உங்கள் மூலியமாக நீங்க ஒரு சிலருக்கு புத்தி சொல்றீங்க, அதனுடைய நோக்கம் என்ன? அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறது தான் ஆவியானுடைய பிரதானமான நோக்கம். அல்லேலூயா. நம்ம எல்லோருமாய் எழுந்து நிற்கலாம். அறுவடையின் எஜமானனே, ஆவியான எங்கள் தெய்வமே. சொல்லுவோம். அறுவடையின் எஜமானனே, ஆவியான எங்கள் தெய்வமே. அறுப்புக்கு வேலையாட்கள் தாருமையா, அறுவடையும் மிகுதி என்று சொன்னவரே. அறுப்புக்கு வேலையாட்கள் தாருமையா, அறுவடையும் மிகுதி என்று சொன்னவரே. காய்ந்த வனாந்திரத்தில் கீழ்காற்றாய் வீசினீர், காடைகள் பாளையத்தில் இறங்க பண்ணினீர். காய்ந்த வனாந்திரத்தில் கீழ்காற்றாய் வீசினீர், காடைகள் பாளையத்தில் இறங்க பண்ணினீர். மோசேயின் நாட்களில் செய்தவரே, மோசேயின் நாட்களில் செய்தவரே, எங்கள் ஊழியத்திலும் செய்யுங்கப்பா, எங்கள் ஊழியத்திலும் செய்யுங்கப்பா. கண்ணீரோடு விதைக்கிறோம், கம்பீரமாய் அறுக்கிறோம், அறுத்த அரிகளை சுமந்து களஞ்சியத்தில் சேர்க்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறோம், கம்பீரமாய் அறுக்கிறோம், அறுத்த அரிகளை சுமந்து களஞ்சியத்தில் சேர்க்கிறோம். அறுவடையின் எஜமானனே, ஆவியான எங்கள் தெய்வமே. அறுவடையின் எஜமானனே, ஆவியான எங்கள் தெய்வமே. கர்மேல் பர்வதத்தில் அக்கினியாய் இறங்கினீர், கர்த்தரே தெய்வம் என்று ஜனத்தை திருப்பினீர். கர்மேல் பர்வதத்தில் அக்கினியாய் இறங்கினீர், கர்த்தரே தெய்வம் என்று ஜனத்தை திருப்பினீர். எலியாவின் நாட்களில் செய்தவரே, எலியாவின் நாட்களில் செய்தவரே, எங்கள் ஊழியத்திலும் செய்யுங்கப்பா, எங்கள் ஊழியத்திலும் செய்யுங்கப்பா. கண்ணீரோடு விதைக்கிறோம், கம்பீரமாய் அறுக்கிறோம், அறுத்த அரிகளை சுமந்து களஞ்சியத்தில் சேர்க்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறோம், கம்பீரமாய் அறுக்கிறோம், அறுத்த அரிகளை சுமந்து களஞ்சியத்தில் சேர்க்கிறோம். அறுவடையின் எஜமானனே, ஆவியான எங்கள் தெய்வமே. அறுவடையின் எஜமான
எலும்புகள் பள்ளத்தாக்கில் ஓதினீர். உயிர்த்த சேனையாய் எழுப்பி நிறுத்தினீர். உலர்ந்த எலும்புகள் பள்ளத்தாக்கில் ஓதினீர். உயிர்த்த சேனையாய் எழுப்பி நிறுத்தினீர். எசேக்கியேல் காலத்தில் செய்தவரே, கேளுங்க, எசேக்கியேல் காலத்தில் செய்தவரே, எங்கள் ஊழியத்திலும் செய்யுங்கப்பா, எங்கள் ஊழியத்திலும் செய்யுங்கப்பா. கண்ணீரோடு விதைக்கிறோம், கம்பீரமாய் அறுக்கிறோம், அறுத்த அரிகளை சுமந்து களஞ்சியத்தில் சேர்க்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறோம், கம்பீரமாய் அறுக்கிறோம், அறுத்த அரிகளை சுமந்து களஞ்சியத்தில் சேர்க்கிறோம். அறுவடையின் எஜமானனே, ஆவியான எங்கள் தெய்வமே. சரி, எல்லாருமே சொல்லுவோமா? அறுவடையின் எஜமானனே, ஆவியான எங்கள் தெய்வமே. மேல் வீட்டு அறையினில் அக்கினி பாஷையால் நிறைத்தீர். 3000 5000 திரளாய் சேர்த்தீர். மேல் வீட்டு அறையினில் அக்கினி பாஷையால் நிறைத்தீர். 3000 5000 திரளாய் சேர்த்தீர். அப்போஸ்தலர் நாட்களில் செய்தவரே, ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் செய்தவரே, எங்கள் ஊழியத்திலும் செய்யுங்கப்பா, எங்கள் ஊழியத்திலும் செய்யுங்கப்பா. கண்ணீரோடு விதைக்கிறோம், கம்பீரமாய் அறுக்கிறோம், அறுத்த அரிகளை சுமந்து களஞ்சியத்தில் சேர்க்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறோம், கம்பீரமாய் அறுக்கிறோம், அறுத்த அரிகளை சுமந்து களஞ்சியத்தில் சேர்க்கிறோம். அறுவடையின் எஜமானனே, ஆவியான எங்கள் தெய்வமே. அறுவடையின் எஜமானனே, ஆவியான எங்கள் தெய்வமே. அறுப்புக்கு வேலையாட்கள், அறுப்புக்கு வேலையாட்கள் தாருமையா, அறுவடையும் மிகுதி என்று சொன்னவரே. அறுப்புக்கு வேலையாட்கள் தாருமையா, அறுவடையும் மிகுதி என்று சொன்னவர். கண்ணீரோடு கண்ணீரோடு விதைக்கிறோம், கம்பீரமாய் அறுக்கிறோம், அறுத்த அரிகளை சுமந்து களஞ்சியத்தில் சேர்க்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறோம், கம்பீரமாய் அறுக்கிறோம், அறுத்த அரிகளை சுமந்து களஞ்சியத்தில் சேர்க்கிறோம்.